ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற ஜிமினோட லான்ச் தான். இது வந்துட்டு லிட்ரலி செம்மையாக இருக்கும். நான் யோசிச்சு வச்சுருக்கேன். எனக்கு இதில் நிறைய சீன்ஸ் இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் நிறைய தாட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நானே செம்மையாக இருக்குன்னு ஸ்டார்டிங்காக சொல்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது தான். இது கொஞ்சம் ஓவர் பில்டப் தான். பட் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா இதில் யோசிச்ச சீன்லாம் எனக்கு அப்படியே இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் அழகாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கடி தேங்க்யூ வச்சுட்டு அழகாக ஒரு சிரிப்பு வேறு. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு இப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தையை மட்டும் தான் ரூமில் இருக்கீங்க. அவங்கள பார்த்து இப்படி கேட்கும். உங்களை பார்த்துட்டு உங்கள் மாமாவும் என்னை இப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தாங்க. எனக்கு அப்படியே மூமெண்ட்டெல்லாம் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களை பார்த்துட்டு ஆஹா காதல் மயக்கமோ. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு காதல் மயக்கம்னு சொல்லலாம். நீங்கள் டக்குன்னு உங்களை பார்க்குறீங்க. என்னடி இப்படி பார்க்குற? எல்லாம் பொதுவாக இப்படி கேட்டால் எல்லோரும் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. டக்குன்னு சொல்லலான்னு சொல்லிட்டிங்களே, அதான் பார்க்குறேன். என் புருஷன் வேணால் நான் காதல் மயக்கத்தில் இருக்கேன், அதுக்கு எதுக்கடி நான் இல்லைன்னு சொல்லணும்? நான் காதல் மயக்கத்தில் தான் இருக்கேன். இருங்க போங்க மாமா வெளியே இருக்காங்க. போகிறேன்டி, நான் போவேண்டி. என் புருஷனை பார்த்தா போதும். நீங்களாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் அப்படியே அவன் கூடயே போயிடுவேன். ஆஹா அடிச்சுட்டு நீங்கள் உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உங்கள் அத்தை சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இங்கே பார்வையன் தெரியாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிலாம் நினைக்காத. உண்மையாக சொன்னால் நம்ம லைஃப்பில் நம்ம பல வருஷமாக பார்த்துக்கணுவங்கள விட நம்ம புதுசாக பார்க்குறவங்க தான் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு புதுசுன்னு. ஸோ அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, சரியா? அடிச்சுட்டு உங்கள் அத்தையை பார்த்து ஊன்றீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எனக்கு உங்கள் மாமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது, சின்னதாக ஒரு விஷயம் கூட தெரியாது தெரியுமா? அப்போல்லாம் ஈவன் அவ்வளோ ஃபோன் கூட எங்கள் வீட்டிலலாம் பேச விட மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் அவரை பார்த்தேன். அப்போ என் மனசில் தோணுச்சு, இவர் என்னை நல்லா பார்த்துப்பாரு, இவர் கூட தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கும் அப்படி தோணுனா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கணும், நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கணும். இவங்க கூட வாழ்ந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? அடுத்தது உங்கள் அத்தையை பற்றி அழகாக தலையாட்டுறீங்க. சரி, இதுக்கு மேலே நான் சொல்ல ஒன்றும் இல்லை. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியாமலாம் இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி வேலைக்கு சொல்லிக்கோங்க. சொன்னேன்டி. அப்போல்லாம் இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கும் கரெக்டுன்னு தான் தோணுது. ஒருத்தர் பார்த்தோன்னே நமக்கு பிடிக்கும். ஏன்னா இது அரேஞ்ச் மேரேஜ், அப்படியே பழகி பிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. பார்த்தோன்னே பிடிச்சிருந்தாலே போதும். கரெக்ட்? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு கரெக்ட் அப்படின்றாங்க. கரெக்டாக உங்கள் கசின்லாம் உள்ள வந்துட்டு என்னத்த அட்வைஸ் தான் இல்லடி, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நீங்களாம் பேசுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன வயன் இன்னொரு ½ ஹவரில் எங்கள் மாமா வந்துடுவாங்களாமா? மாமாவை பார்க்க அவளாக உட்காந்துருக்கியோ? நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமாவா யாரடி சொல்கிற? உங்கள் வீட்டுக்காரர் தான்டி சொல்கிறா, மாமாவான்னு இழுக்கிற. நீங்கள் அவளை பார்த்துட்டு இது வரைக்கும் நான் அவரை பார்த்தது கூட இல்லை, நான் ஏன்டி அவரை மாமான்னு கூப்பிடணும்? எல்லோரும் சடனாக அவங்கள பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா அவரை மாமான்னு தானடி கூப்பிடணும். நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு அப்பெல்லாம் ஒரு ரோல்ஸும் இல்லை, நான்லாம் நார்மலாக பேசுவேன், இல்லைன்னா வாங்க போங்கம்மே, மாமாலாம் கூப்பிட மாட்டேன். எல்லோரும் உங்களை பார்த்துட்டு அதாவது சொந்தத்தில் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமான்னு கூப்பிடலாம். அது என்னடி யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ மாமான்னு கூப்பிடணுமா? ஐயா, இந்த ரூல்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. எல்லோரும் உங்களே குறுகுறுன்னு பார்க்குறாளுங்க. என்ன இப்படி பார்க்குறீங்க? இப்படி சொன்னவங்க தான் முதலாம் மாமான்னு கூப்பிடுவாங்களாம். நீங்கள் அவளை பார்த்துட்டு வாயை மூடு. உன்னை மாதிரி பார்க்கறதுக்கு முன்னாடி மாமா நான் ஒன்றும் சொல்லலை. இது இல்லாமல் நான் எனக்கு தெரிஞ்ச உங்களை மாமானே கூப்பிட மாட்டேன், எப்போவுமே வாங்க போங்க தான். உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு அவளை பார்த்துட்டு வயன் அடுத்து நீங்கள் அவளை பார்க்குறீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என்னை எதிர்க்க யாரும் பொண்ணு பக்கம் வரல, ஆனால் எனக்கு என் புருஷனை மாமான்னு கூப்பிடணுன்னு தான் அவ்வளோ பெரிய ஆசை இருக்குது. உனக்கு என்னடி இப்படி எதுவுமே இல்லைன்ற? நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமான்னு கூப்பிட வேணாம், நார்மலாக பேசினா போதும். அது என்ன மாமா? ஐய எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ஐய வேறு சொல்கிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு இவ பாருடி கண்டிப்பாக மாமான்னு தான் கூப்பிடுவா, இப்போ சும்மா நடிப்பு. நீங்கள் அவளைகளெல்லாம் பார்த்துட்டு நான் ஒன்றும் நடிக்கலை, நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன். எல்லோரும் அப்படியே உங்களை ஒரு லுக் விட்டுட்டு பார்க்குறோம். கல்யாணம் ஆகிட்டு உன் புருஷன் கூட கையை பிடிச்சிட்டு வருவீல்ல, அப்போ பார்க்குறோம் நீ என்ன சொல்லி கூப்பிட்றேன்னு. நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன்ப்பா, நான் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவேன். ஏன் வாயிலேருந்து மாமான்னு வராது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கான்ஃபிடென்ட்டாக வேறு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த டாப்பிக்கே தான் வளைச்சி பேசுகிறாளுங்க. எல்லோரும் நீங்கள் மாமான்னு தான் கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அடித்து பேசுகிறாளுங்க.
ஆனால் உங்களுக்கு வந்து என்ன தாட் இருக்குன்னா, அதாவது ஒரு மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமன் கூப்பிடலாம், இல்லை மாமா முறை வர பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட மாமன் கூப்பிடலாம். அது என்ன யாருன்னே தெரியாத ஒரு பையன் தாலி கட்டணும்னு மாமாவா? நான் வந்துட்டு நார்மலாக பேசுவேன், நான் வாங்க போங்க சொல்லுவேன். அதுக்கு தாண்டி நான் மாமான்னு கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இவ்வளோ நேரம் இல்லாத நர்வஸ்லாம் இப்போ தான் வருது. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் சொல்லிப்பாங்க, மாப்பிள்ளை செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. உங்கள் கசின்ஸ்லாம் உங்களை பார்த்துட்டு நீ கொடுத்து வச்சவ தான் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அடியே சும்மா இருங்கடினாலும் ஒருத்தையும் கேட்கல. மாமா செம்மையாக இருக்காருடி. நீங்கள் அவளை பார்த்துட்டு மாமாவா? ஆமாம், நீ எனக்கு அக்கா தானே, உனக்கு தங்கச்சி தானே, அப்போ அவருக்கு எனக்கு மாமா தானே, சரி சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை பார்த்துட்டு இப்போ தான் அவங்க என்னை பொண்ணு பார்க்கவே வந்திருக்காங்க. அவங்க ஓகே சொல்லணும், நான் ஓகே சொல்லணும், 1008 இருக்குது. நீ அதுங்காட்டி மாமன் முறை வேறு வைக்கிற. அவங்கள பார்த்துட்டு இங்கே பாரு, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நீ மாமாவுக்கு ஓகே சொல்லிடுவேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஒருவேளை நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, வயன் சான்ஸே இல்லை வயன், நீ கண்டிப்பாக அவருக்கு ஓகே தான் சொல்லுவேன். நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் ஆடாதீங்க. ஒருவேளை நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டா, இவள் எனக்கு தெரிஞ்ச பிடிவாதத்துக்கு பிடிக்கலன்னு சொல்லுவா. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்ன, இவரை கண்டிப்பாக விட்டுட்டீங்கன்னா லைஃப்பில் ஃபீல் பண்ணுவேன். உனக்கு என்னமோ அவரை பற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவரை விட்டுட்டீங்கன்னா லைஃப்பில் ஃபீல் பண்ணுவாங்கடா. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் போய் பார்க்குறேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வெளியே கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து ஒரு காஃபி கலர் சாரீ கட்டியிருக்கீங்க, அதெல்லாம் டார்க் மெரூன் கலர். எல்லோரும் உங்களை பார்த்துட்டு எல்லா விஷயம் வந்து பார்க்குறாங்க. ஜிமன் மட்டும் அமைதியாக குனிஞ்சிருக்கான். அங்கே இருக்க எல்லோரும் உங்களை பார்த்துட்டு ஐயோ அழகாக இருக்கா அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் செம்மையாக இருப்பீங்க பார்க்கவே. அதில் இந்த காஃபி கலர் சாரீ வந்து உங்கள் கலரை நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு டோன் அதிகமாக காட்டுது, நார்மல் டோனை விட அதிகமாக காட்டுது. செம்மையாக இருக்கீங்க, எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அங்கே வந்து நின்றுட்டு எல்லாருக்கும் அழகாக வணக்கம் மட்டும் வைக்கிறீங்க. ஜிமினோட அம்மா உங்களை பார்த்துட்டு அழகாக இருக்கம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்கும்போது அத்தை ஜிமினோட அம்மா ஓ தேங்க்யூ தே அப்படின்னோடனே அவங்களும் உங்களை பார்த்து அழகாக சிரிக்கிறாங்க. ஜிமின் இந்த வாய்ஸ் கேட்கும், லைட்டாக அப்படியே அந்த ஓவர கண்ணில் பார்க்குறான். அது எப்படின்னா லைட்டாக தலையை செஞ்ச மாதிரியே நீ வந்து பார்க்குறான். ஜிமின் உங்களை பார்த்தோன்னே ஃப்ளாட்டு அழகாக இருக்கா தோணுது ஜெமினுக்கு. ஜெமின் உங்களை பார்த்துட்டு அப்போ தான் அவனை நிமிஷம் குனிஞ்சு பார்க்குறான். ஜெமினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. ஏன்னா ஜெமினும் ஒரு காஃபி கலர் ஷர்ட் போட்டு சாண்டல் கலர் பேண்ட் போட்டிருப்பான். அவனுக்கு ஒரு நிமிஷம் அதை குனிஞ்சு பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. இந்த சைடு உங்கள் கசின்ஸ் எல்லாம் ஜெமின் சிரிக்கவும் அவர் என்னத்தை பார்த்து சிரிக்கிறாரு, தான் அவளை பார்த்து சிரித்தார். இது வந்து நியாயம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கோரஸ் படம் வேறு ஒரு 4 பேர். ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அவரை பார்த்து சிரிக்கிறாரு, இதில் என்ன இருக்குது சிரிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜிம்மில் அப்படியே ஃபோக்கஸ் வைக்கிறாளுங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, அவரு காஃபி கலர் ஷர்ட்ரு அப்படின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிட்ட நீங்கள் என்னடி கத்துறீங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எல்லாம் வந்து உங்களை சூழ்ந்துட்டாங்க. இப்போ உங்களை சுற்றி நிற்கிறாளுங்க, நீங்கள் சென்டரில் இருக்கீங்க. இவன் அடுத்து நீங்கள் அவங்ககிட்ட மட்டும் பொறுமையாக சொல்கிறீங்க. அவன் புருஷனும் காஃபி கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, நீ வந்து பாரு ஒரு நிமிஷம். நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்புறம் காஃபி கலர் ஷர்ட்டும் கோயின்சிடெண்ட்டாக இல்லை ஆல்ரெடி லவ் எதுவும் பண்ணி சொல்லி போட வச்சியா? லூஸு, இப்போ தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நீ போட்டுக்கு எதையாச்சும் உளராது. சரி இது அப்புறம் பேசிக்கலாம், முதல் புருஷனை நிமிந்து பாரு. அடுத்துட்டு நீங்கள் லைட்டாக நிமிந்து பார்க்குறீங்க. கரெக்டாக அதே சேம் டைம் ஜிமின் உங்களை நிமிந்து பார்த்துருப்பான். அங்கே 2 பேத்துக்கு ஒரு செகண்ட் ஐ கான்டாக்ட் தான். ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்டோம். உங்களுக்கு ஐயோ டே அப்படியே பிடிக்கடா, நான் கீழே விழுந்துருவேன் போல அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. இதில் பின்னாடி இருக்கிறவங்களும் உங்களை பிடிச்சிட்டாளுங்க. அவர் மயக்கத்தில் எதுவும் கீழே விழுந்து தொலைஞ்சிடாத, ஒரே அசிங்கமாக போயிடும். நீங்கள் அவங்களை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிறா, இந்நேரம் இந்த டைலாக் சொன்னதுக்கு வாயை முடுங்கடி அப்படின்னு தானே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்த்தா நீங்கள் ஹாப்பியாக முன்னாடி நின்று ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள உட்கார சொல்லியிருப்பாங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு அவங்க பேசுறதுக்கெலாம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். தலை அப்படியே குனிஞ்ச மாதிரியே தான் இருக்குது. நிமிந்தெல்லாம் எதுவும் பேசல. ஏதாச்சும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லுவான். என்னப்பா பண்ணுற, எங்கே வேலை பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ சேலரி அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் மட்டும் நீ வந்து கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறான். அதாவது பொய் சொல்கிறவங்க வந்துட்டு இப்படி பேசுவாங்க, உண்மை சொல்கிறவங்க இப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுலாம் உங்கள் வீட்டில் பயங்கரமாக நம்புகிறவங்க. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஜிமினுக்கு வாவ் செம்மையாக பேசுகிறாள் இந்த பையன், செம்ம கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான்ல, அவன் கண்ணு உண்மை மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நிமிந்து டக்குன்னு பதில் வச்சுட்டே இருக்கான். ஜீவன் வந்து நார்மலாக ஒரு ஒர்க்குக்கு போகிற பையன் தான், மந்த்லி சேலரி தான். ஸோ மந்த்லி இவ்வளோ சேலரின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினோட அப்பா பார்த்துட்டு நான் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன், ஸோ வீட்டில் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸும் ஃபுல்லாக நான் பார்த்துப்பேன், அவன் சேலரி அவன் மட்டும்தான் சேர்த்து வச்சிட்ருக்கான்
அவன் 22 வயசில் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான். இப்போ தம்பிக்கு 27 வயசு. இத்தனை வருஷமாக தம்பி அவன் சேலரியும் அவனே தான் சேர்த்து வச்சிட்ருக்கான். ஸோ அவன் சேலரி பற்றிலாம் ஒரு கஷ்டமும் இல்லை. உங்கள் பொண்ணுக்குன்னு சேவிங்ஸ் அவன் தனியாகவே வச்சுருக்கான். அது அவங்க 2 பேர்த்துக்கானது. வீட்டு செலவு கல்யாணம் ஆகி வந்தாலும் நானே பார்த்துப்பேன். பொண்டாட்டி செலவு மட்டும் அவன் பார்த்துக்கிட்டா போதும். அதுவும் பொண்டாட்டி செலவுங்கிறது அந்த பொண்ணு வெளியே கூட்ட போகிறப்ப அவங்க 2 பேர் செலவு பண்ணுறதா. மற்றபடி அவனுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது வீட்டில். அவன் ஒய்ஃபை மட்டும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டில் அதை கேட்டோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஓகே கல்யாணம்லாம் பண்ணிடலாம், எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டாங்க. ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பொண்ணு வீடு பார்த்தாச்சுலாம், நீங்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ ஜிமின் வீட்டிலேருந்து எல்லாம் எந்திரிக்கிறாங்க. அப்படியே ஒயின் வந்து ஜிமினை பார்க்குறா. ஜிமின் ஒயினை பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்டு அவன் கை அப்படியே கீழே இருந்திருக்கும். அழகாக லைட்டாக டாட்டா மட்டும் காட்டுறான். எனக்கு அதை பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து படிக்கட்டில் இறங்கி போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு பின்னாடி வந்து ஜிமின் வந்துட்டுருக்கான். ஜிமின் வந்து உங்களை திரும்பி பார்த்து லாஸ்ட்டாக போகிறப்போ ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போயிருக்கான். அவங்க வீட்டில் எல்லோரும் வந்து ஏன்றாளுங்க அவங்க கசின்ஸ்லாம். நீங்கள் அவங்கள பார்த்து லைட்டாக சிரிக்கும் போது ஜிமின் வந்து அவங்க அம்மாவை பிடிச்சிட்டான். என்னடா அம்மா என்னடா வாட போகலாம், ஒரு நிமிஷம். என்ன அந்த பொண்ணு தான் எனக்குன்னு பேசியாச்சுல? ஆமாம் பேசியாச்சு. அதுக்கு என்னடா ஆப்போசிட்டு அவங்க ஜிம்மில் பார்க்குறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து உங்கள் பேரண்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க, உங்களோட அத்தை மாமா அவங்களாம் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு என்னடா அந்த பொண்ணு நானும் மேட்சிங்காக ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவா. ஜிமின் இதெல்லாம் ஒவ்வொரு வேலை மரியாதையாக இறங்குவா ப்ளீஸ்மா ஜிமின் போட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் கீழே நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மாட்ட பேசிகிட்டே இருக்கான். அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே என்னாச்சு அது அத்தை அப்படிங்கும்போது ஜிமினோட அம்மா ஜிமின் கையை பிடிக்கிறாங்களே அப்படிலாம் கேட்கக்கூடாதுடா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வேறு எதுவுமே பேசலை. என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்க அப்படிலாம் பேசியிருக்கோம். பட் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பேசினாலும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜில் பொதுவாக இந்த இதெல்லாம் நடக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, ஜிமின் வந்து அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இங்கே அவங்க அம்மா ஒரு பார்வை. ஜிமினோட அப்பா வந்துட்டு என்னாச்சுடா அப்பா அது அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அதில் போய் சொல்கிறான். அவங்க அப்பா பார்த்துட்டு சரி கேட்குவோம் கேளுடா. ஜிமினோட அம்மா பார்த்துட்டு எங்க சும்மா இருங்க, நீங்கள் வேறு ஏன் அவனை ஏற்றி விடுங்க, ஒரு ஃபோட்டோ தானடி, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கூட அவன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றான், இதில் என்னடி இருக்குது தடுக்க? அதெல்லாம் சாங்கியமா? சாங்கியம் இதுன்னு இப்போடா உங்கள் அம்மா ஒரு பழைய பஞ்சாங்கம், நீ போய் கேளு அப்படின்ட்டாங்க. ஸோ ஜிமின் வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் லைட்டாக சிரிச்சிட்டு சரிப்பா நீங்கள் மேலே போய் ஃபோட்டோ எடுங்க, அவள் கசின்ஸ் கூட நின்றுருக்கா, அம்ஷி கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜிமின் க்யூட்டாக சிரிச்சிட்டு மேலே கூட ஏறி வரான். அங்கே இருக்க எல்லோரும் ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பில் கால் வைக்கல, 2 ஸ்டெப்பில் கால் வச்சு டக்குன்னு மேலே ஏறிட்டான். எல்லாருக்கும் அதை பார்த்து முடிச்சு சிரிப்பாக வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவங்க கசின்ஸ்லாம் அங்கே ஓட்டிகிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்காதுல்ல, அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உண்மையாக சொல்லுன்றாங்க. கரெக்டாக ஜிமின் வந்து அப்போ தான் அங்கே வந்து ஜன்னல் கிட்டே வந்திருப்பான். ஜிமின் கரெக்டாக அந்த ஜன்னல்கிட்டே விஷயம் நின்ட்டான். சரி என்ன பேசுகிறான்னு ஒரு செகண்ட் ஒட்டு கேட்டுட்டு உள்ள ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கரெக்டாக அப்படி கேட்கும். நீங்கள் அவங்களெலாம் பார்த்துட்டு ஆமாம் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், போதுமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கள பார்க்கும்போது கரெக்டாக ஜிமின் வந்து அப்படியே வந்து வாசலை எட்டி பார்க்குறான். எல்லோரும் ஜிமினை பார்த்து டக்குன்னு விஷயம் ஷாக்கு. என்னாச்சு மாமா? அவங்க பக்கத்தில் ரெண்டு ஒரு தச்சு கேட்டிருப்பானுங்க. ஆமாவா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தா ஜிமின் நின்றுட்டுருக்கான். நீங்கள் விஷயம் ஷாக்கு அது அப்படிங்கும்போது ஜிமின் உங்களை பார்த்துட்டு விஷயம் இங்கே வரியா? நானா? ஆமாம் கல்யாணம் ஆகாமலே இப்படி ஒரு நிமிஷம் வரையான்லாம் கேட்கக்கூடாது. இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் நான் வீட்டில் கேட்டுட்டு தான் வந்தேன். சரி மாமா போடி, உன் புருஷன் கூப்பிட்றாருல, இது சும்மா இருங்கடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டு அது உங்கள் அம்மா எடுத்துக்க சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பாவும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க, ஒரு நிமிஷம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே கொஞ்சம் வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லான்ட்டு சரி நீங்கள் ஃபோட்டோ எடுங்க நாங்கள் ரூமுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை ரூமுக்குள்ளே போய்ட்டு கதை ஓட்ட வழியாக எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இங்கே இல்லை நான் ஜஸ்ட் ஒரு செல்ஃபி தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அது சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து கேமரா பார்க்குறீங்க, ஜிமின் வந்து உங்களே பார்க்குறோம். நீங்கள் அதை கேமராவில் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷையோட ஒரு ப்ளஷ்ஷோட ஒரு ஸ்மைல் வந்துருச்சு. ஜிமின் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவன் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டான். நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க, கேமராவை பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்காக திரும்பி இருப்பீங்க. கரெக்டாக அந்த டைமில் அவனும் உங்களை பார்க்க டக்குன்னு இன்னொரு கிளிக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கேமரா பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இந்த சாலினி ரொம்ப அழகாக இருக்கு,
பை அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இறங்கி ஓடிட்டான். இவனை எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கசின்ஸ்க்குலாம் ஷாக்கு. இப்படிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்களாடி, அநியாயம் பண்ணாதடி, ஆனால் என்னென்ன பேசிவிட்டு எப்படி போஸ்ட் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஷை தான். நீங்கள் குடுகுடுன்னு ரூமுக்குள்ள ஓடிட்டீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்திருப்பான். சரி பாய் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. ஜிமினோட அம்மா காரில் என்னதுக்கப்புறம் என்னடா ஃபோட்டோ எடுத்தா, ஃபோட்டோ காட்டுறா, போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபோனை மறைச்சி வச்சுக்கிறான். ஃபோட்டோ காட்டுறா, போமா, அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் புருஷன் முன்னாடி ஃபோட்டோ, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இன்னும் கல்யாணமே ஆகலை, மரியாதை ஃபோட்டோ காட்டுறா. ஏன்டா அவ்வளோ பேர் முன்னாடி நான் பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து வரேங்கிற, திரும்ப உனக்கே ஓவரா இல்லையாடா? நீங்கள் யாராச்சும் எடுத்துறேன் அப்படிலாம் கேட்பீங்கன்னு நான் பார்த்தேன், யாருமே கேட்கவே இல்லை, அதான் நானே கேட்டு போய் எடுத்துக்கிட்டேன். அட பாவி, அது இல்லாமல் நானும் அவ்வளோ மேட்சிங்காக போட்டிருந்தோம். அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன், நல்ல மெமரிஸ்மா. ஜிமினோட அம்மா ஜிமினை பார்த்துட்டு நீ நிஜமாக லவ் பண்ணலையாடா? இல்லையே, ஏன் அப்படி ஜிமின் பார்க்குறான். இல்லை, இந்த வாய் போடுறியே, கொஞ்சமாச்சும் அடங்குறியா நீ போய் லவ் பண்ணாமல் இருக்கியாடா? நான் ரொம்ப நல்ல பையன், நல்ல பையன், முகரே பாரு, அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு ஓடுறான் பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அவங்க அப்பா பார்த்துட்டு பாருப்பா, ஏன்டி அவன் இது சொல்லிட்டே இருக்கா, எங்கள் இதெல்லாம் நல்லாவா இருக்குது, அவ்வளோ பேர் முன்னாடி. இப்போ என்னடி அவன் கேட்டால் முன்னாடி கூட ஃபோட்டோ எடுத்தான், இதில் உனக்கு என்னடியே பிரச்சனை, அந்த பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், சும்மா நொய்யிட்டே இருக்காதடி. பையனுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பார், ஜாலியாக தட்டிகிட்டே இருப்பார். ஜிமினோட அப்பா பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு நீ ஹெட்செட் போட்டு ஃபோன் பாடுறான், நீ கத்துடி, உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது, கத்துடிங்கிறீங்க, பாங்க நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்டாக உட்காந்துட்டாங்க. ஜிமின் பார்த்து சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனும் சைலண்டாக ஹெட்செட் போட்டான். போட்டுக்கிட்டான் பார்த்தீங்களா ஹெட்செட்டை. இவனுக்கும் நான் பேசுறது கத்துற மாதிரி இருக்கு பழம், அப்புறம் எனக்கு பேசுறது பாடுற மாதிரியாடி இருக்கு. அவ்வளோ கொழுப்பு அப்பனுக்கு மகனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் வந்து அந்த எடுத்த 3 ஃபோட்டோவே மாற்றி மாற்றி பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனை வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டான், நான் வந்து லாக் ஸ்க்ரீனில் வச்சுருக்கான். லாக் ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறது வந்து நீங்களும் ஜிமினும் நேருக்கு நேர் பார்க்குறது, ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறது வந்து ஜிமின் வந்து உங்களை பார்க்குறது. அந்த 2 ஃபோட்டோயும் வச்சுருக்கான். பையன் அதை ரசிச்சுட்டே இருக்கான். செம்மையாக இருக்கால, அடிக்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. ஸோ ஜிமின் அதை 2 மாற்றி மாற்றி, அதாவது அந்த ஃபோனை ஆஃப் பண்ண ஆன் பண்ணு, ஆஃப் பண்ண ஆன் பண்ணு, இப்படியே மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கான். அவங்க அம்மா இவனை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எட்டி பார்த்துருப்பாங்க. அவங்க 2 ஃபோட்டோவையும் பார்த்துட்டாங்க. அடப்பாவி, எப்பா குழந்தைன்னு நினச்சேன், இது குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கு. அவங்க அப்பா ஜிமினை பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஜன்னல் சைடு பார்த்துட்டு இவன் குழந்தை கிடையாது, இவன் வளர்ந்துட்டான், நம்ம தான் இன்னும் அவனை குழந்தை நம்பிகிட்ருக்கோம். எப்பா பாரு எப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு. அப்போல்லாம் அரேஞ்ச் மேரேஜ்னா நிமிர்ந்து பார்க்க மாட்டோம், அப்படி இருக்கும். இப்போ பாரு, இதுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ லவ் பண்ண கூட்டு வந்து காட்டின மாதிரி ஜாலியாக பண்ணிகிட்ருக்கான். இங்கிட்டோ பிடிச்சிருந்தா சரி, நல்லா வாழ்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உங்கள் மைண்டில் நினச்சிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா உங்கள் கசின்ஸ்லாம் இன்றைக்கி யாரும் ஊருக்கு போகல. ஸோ எல்லோரும் உங்களை செம்மையாச்சும் ஓட்டி தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிப்பீங்க, அந்த போய் உள்ளே உட்காந்துருக்காரு, உள்ளே உட்காந்து வாய் அடிக்கிறாங்க. நீ ஐயோ அமைதியாக இருங்கடினா. ஜிமின் வந்து அந்த காஃபி எடுத்தப்போ கப்பை பிடிச்சது அல்லது ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுறாங்க. இதில் ஜிமின் காஃபி குடிச்சிருப்பான்ல, அந்த கப்பை வேறு ஒருத்தி உங்கள்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துருப்பா. இந்த கப்பை தான் உன் புருஷன் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் காஃபி குடிச்சிருக்கான். ஸோ இந்த கப்பை நல்லா கழுவி பத்திரமா தைச்சிக்கோ. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஷோகேஸில் வச்சுக்குவா. பாத்தியாடி, புருஷன் குடிச்ச கப்பை ஷோகேஸ்லாம் வைப்பாங்களா மேடம், பத்திரமா கூட வச்சுக்க மாட்டாங்களாம். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஏண்டி நீ சொன்னதானே ஆண்டி, நான் இப்படி கொஞ்சம் கேட்டு சொன்னேன், அதுக்கேண்டி இப்படி பண்ணுறேன், போங்க கழுவி கொண்டு போய் ஷோகேஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் அவளை பார்த்துட்டு ஐயோ சாமி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த கப்பை வாங்கி டங்குன்னு வைக்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக வைக்கிறீங்க. பாத்தியாடி, புருஷன் குடிச்ச கப்பா டம்முன்னு கூட வைக்கக்கூடாதான். நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு ஐயோ சாமி ஃபுல் ஃபார்மில் ஓட்டாளுகளே அப்படி சொல்லிட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வந்திருப்பீங்க. கரெக்டாக பார்த்தா அந்த சோஃபாவில் வந்து ஒரு பர்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு இது நம்ம வீட்டில் யாரும் யூஸ் பண்ணுற பர்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. அத்தை என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. இது மாமாவோட பர்ஸா? மாமா பர்ஸ்லாம் இது இல்லையே. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் கசின்ஸ்லாம் வெளியே வந்திருப்பாங்க. என்னடி பர்ஸ் வச்சுட்டு நின்றுட்டுருக்க, இது யாரோடதுன்னு தெரிலடி, இங்கே இருக்கு, யாருதுன்னு தெரிலனா ஓப்பன் பண்ணிப்பார். ஓப்பன் பண்ணி பார்க்குவான். ஆனால் யாருதுன்னு தெரியாமல் நம்ம ஓப்பன் பண்ணுறது தப்பு தானே. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு மேடம் நாங்கள் உனக்கு கொலையெல்லாம் பண்ண சொல்லலை, பர்ஸை தான் ஓப்பன் பண்ண சொன்னோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிச்சிங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா ஜிமினோட ஒரு ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஜிமினோட ஃபோட்டோ இருக்குடி, ஜிமினோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடை வந்து பார்க்குறாங்க. பட் அந்த பர்ஸ் வந்து ஜிமின் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் இது உன் புருஷன் யூஸ் பண்ணுற பர்ஸ் மாதிரி தெரியலையே, அதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா பார்த்துட்டு இந்த பர்ஸை நான் உங்கள் வீட்டில் எனக்கு வெளியே பார்த்தேன்டி,
யார் கையில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அம்சம் யோசிச்சுட்டு, ஜிமினோட அப்பா கையில் இருந்துச்சு, நான் பார்த்தேன். அத்தை, அது உங்கள் மருமகன். ஆ மாப்பிள்ளையோட அப்பா கையில் இருந்துச்சு. போதுமாடி? போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே வேறு சொல்லிக்கிறாருங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, மாப்பிள்ளையோட அப்பா கையில் இருந்த பர்ஸ்டி உங்கள் அப்பாட்ட சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்த்தீங்களா உங்கள் மாமனார் பர்சம், அதனால் வேகமாக சொல்ல போகிறா. சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு வேறு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, ஏம்மா தாயங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க. உங்கள் அப்பா இதை பார்த்துட்டு, சரிம்மா அவங்களே நாளைக்கு வருவாங்க. அப்பா இல்லைப்பா எதுக்கும் நீ ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க தான் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஜிமினோட அப்பாட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஓகே நாங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு, ஏண்டி சொல்லி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாம் இப்போ வந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வந்தால் புருஷன் தான் வச்சுட்டு போவான் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு சொல்லி. இதனடி புது கதையாக இருக்குது. ஒருவேளை உங்கள் மாமனார் ஹெல்ப் பண்ணுறாரோ மகனுக்கு, வச்சுட்டு போனால் வந்து மகனை எடுக்க சொல்லலாம், அப்படியே ஒன்று பார்த்துட்டு போவான்னு. நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு, உங்களை மாதிரி குறுக்கு புத்தி எனக்கு தெரிஞ்சு அங்கே யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. பார்த்தடி குறுக்கு புத்திங்கிறா, நாளைக்கு பாருடி இந்த பர்ஸ் எடுக்கும் புருஷன் தான் வருவார். நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு, ஐயோ அப்போல்லாம் இல்லை, ஒருவேளை மாமனார் வந்தால் கூட ஒத்துக்க மாட்டிங்களா? இப்போல்லாம் டைப்பிட்டப்பெல்லாம் நம்மளை ஏமாத்திர பாரு. நாளைக்கு நாங்கள் இங்கே தான் இருப்போம், இந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டோம். பாருடி உன் புருஷன் தான் வருவான். நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்சு மாமனார் தான் வருவார். இல்லை உன் புருஷன் தான், மாமனார் தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாளிச்சுட்டு விட்டாச்சு. ஸோ நைட்டு வந்து எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பதிங்க வரீங்க. அந்த பர்ஸ் வந்து வெளியே தான் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஜிமினோட ஃபோட்டோ எடுத்து பார்க்குறீங்க. அதில் வந்து ஜிமின் ஸ்கூல் படிச்சுப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு அவங்க அப்பா. பின்னாடியே அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து அவங்க குட்டியாக இருக்குது, ஜிமினை கையில் தூக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த 2 ஃபோட்டோயும் பார்த்துட்டு, அழகாக இருக்கார்ல, க்யூட்டாக இருக்கிறதுனால பொப்ளி மாஸ் மாதிரி இருக்கார் குழந்தையா இருந்தப்போ. இப்போ பெரிய பையனாக இருந்தும் செம்ம அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட 2 ஃபோட்டோவும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் 2 ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. ரூமில் போய்ட்டு அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஜிமின் எடுத்த ஃபோட்டோ நம்ம வாங்கவே இல்லை. பையன் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா ஒரு கேமரா செம்மையாக வந்துச்சு. ஐயோ ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கலே. நாளைக்கு வரப்போ கேட்டு ஃபோன் நம்பர் மட்டும் வாங்கிடுவோம்மா. இல்லைன்னா நம்மளே கேட்டால் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்களாம் தந்து வாங்கினா நல்லாயிருக்கும். நம்மளாம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வளைச்சி யோசிச்சிட்டா எனக்கு நைட்டு தூக்கமே வரல. அங்கே எல்லோரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி ஃபுல்லாக புருஷனை பார்த்து மயக்கத்தில் இருந்தப்போ கூட தூக்கம் வரலன்னு. அவங்களுக்கு ஐயோ இவளுக்கு வேறு ஒரு சைடு அப்படி தான் இருக்குது. அப்படியே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா கிளம்பிட்டு எல்லாம் திரும்ப சுற்றிட்டு திரியிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி இன்னும் பர்ஸ் எடுக்க யாரும் வரலையா? இல்லையே. எல்லோரும் அவங்கள பார்த்துட்டு, என்ன அத்தை என்னை விட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். ஐயோ சும்மா இருங்கடி. அவங்க அம்மா காலெல்லாம் கால் பண்ணாங்க, நான் வரேன் இன்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் சரின்னு என்னன்னு கேட்டேன். அவங்க அம்மா வராங்களா? அப்படி தான் சொன்னாங்க. என்னடி உன் புருஷனும் வரல, உன் மாமனாரும் வரல, உங்கள் அத்தை வராங்களா? இது என்னடி புது கதையாக இருக்குது? நீங்கள் அவளுகளை பார்த்துட்டு, யார் வந்தால் என்னடி, வாங்க போகிறது இந்த பர்ஸு தான், இதுக்கு எதுக்கடி இவ்வளோ கதை அளக்குறீங்க? சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிச்சிருக்கோம். எல்லாம் அப்படியே ஒன்றா திரும்பி பார்க்குறீங்க. யார் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அத்தை தான். எல்லோரும் எந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. நீங்கள் அவங்க அத்தையை பார்த்துட்டு வாங்கத்தை வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள உட்காராங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே நினைச்சிருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்டு போய் அத்தை காஃபி போடுமா, நீ போய் போடுமா, நீ போய் போட்டு கொடுறி, இதெல்லாம் நீ போட்டு கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இதான் சொக்குன்னு சொல்லி என்ன காஃபி போட வைக்கிறீல, போடி போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு உங்கள் அத்தைக்கு ஒரு காஃபி போட்டு வந்து கொடுக்குறீங்க. ஸோ எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் என்ன பேசிகிட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் ஒரு கசின் கால் வந்திருக்கா. அவங்கள பார்த்துட்டு விஷயம் நம்ம வெளியே பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ள தலையாட்டி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அத்தை வந்து நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் உங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெளியே வந்தவங்க எதார்த்தமாக அங்கே பார்க்குறவங்க ஒரு பைக் நிற்குது. பைக்கா? எங்கேயா வாசலில் பைக் நிறுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக இப்போ நோந்து வரும்போது தான் தெரியுது. அந்த பைக்கில் ஒரு பர்சன் சாஞ்சிட்டு மேலேயே பார்த்துட்ருக்கோம் விரிச்சு. அவங்க பார்த்துட்டு இது இவர் மாப்பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக நோந்து வரும்போது அங்கே கரெக்டாக ஜிமினை நோட் பண்ணிட்டாங்க. யாரோ நிற்கிறாங்கன்னு. ஜிமின் அதை நீங்கள் நினச்சி எட்டி பார்க்குறான். கரெக்டாக பார்த்தா அவங்க ஒரு ஸ்டெப் இறங்கி ஜிமினை பார்த்துட்டு ஹாய் ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் டிசப்பாயின்மெண்ட்டாக அவனை லுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாகிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் மட்டும் காட்டுறான். எனக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிச்சிட்டு அம்மா விட வந்தேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலையா? இல்லை அது அப்படின்னு சொல்லும் போது கிடக்கிட்ட அவங்க வந்து இறங்கி கீழே போயிட்டாங்க. அங்கே போய்ட்டு கேட் கிட்டே நிற்கிறாங்க. ஜிமின் வந்து கேட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கான். ஏன் உள்ளே வரல? இல்லை அம்மா தான் சொன்னாங்க பூ வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வரக்கூடாதுன்னு. இது என்ன புது ரூல்ஸாக இருக்குது? நேற்று உள்ளே தானே வந்தீங்க.
நேற்று பொண்ணு பார்க்க வந்தோம், அதனால உள்ள வந்தேன். ஆனால் இன்றைக்கி அம்மா வரக்கூடாதுன்னு சொல்ல வந்தோம். சரி இங்கே கீழே நின்றுட்டுருக்கேன். அடடா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, மேலே வாங்க. இல்லை அது நான் வரல, அம்மா இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, கிளம்பிடுறோம். அட மேலே வாங்க. இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் வந்து திருன்னு முழிக்கிறான். அவங்களுக்கு புரியுது, சரி அவங்க அம்மா சொன்னனால தான் வரலன்னு. அவங்க கடகடன் மேலே போய்ட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க. ஜிம்மினோட அம்மா வந்து நோட் பண்ணிட்டு, என்னாச்சு மாப்பிள்ளை கீழே நின்றுட்டுருக்காரு, மேலே வர சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. இல்லை அது இப்போ தான் நான் பார்த்துட்டு போயிருக்கோம், சரி பூ வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லிக்கலான்றேன். என்ன சம்மந்தம் இதெல்லாம், மாப்பிள்ளையை வெளியே நிற்க வைக்கிறது நல்லாவா இருக்குது, நான் போய் மேலே கூப்பிட்டு வரேன். இல்லைங்க அது நான் கிளம்புறேன் அவ்வளோதான், எல்லா நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த கீழே பார்ப்பாங்க. உங்கள் கசின் உங்ககிட்ட வந்துட்டு கீழே பிடிச்சி நிற்கிற வேண்டி சும்மா போ, போய் உன் புருஷனுக்கு காஃபி போடு அப்படின்ட்டு போன டைம் அப்படியே வந்தேன். என்னது நான் காஃபி போடணுமா, என்னையம்மா வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு போனேன். நீங்கள் இப்போ கூட இந்த ஹாப்பியாக ஓடுறீங்க காஃபிக்கு. ஸோ காஃபி வச்சுட்டு கரெக்டாக வெளியே வரும்போது ஜிம்மின் கரெக்டாக விழுவான்ட்டான். ஜிம்மின் வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அடிச்சுட்டு லைட்டாக ஆக்குவடாக சிரிச்சுட்டு உட்காந்துட்டான். நீங்கள் ஜிம்மின் கிட்ட வந்து காஃபி கொடுக்குறீங்க, ஜிம்மின் உங்களை பார்த்து ஹாப்பியாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்மைல், நீங்களும் ஜிம்மினை பார்த்து அழகாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜிம்மின் காஃபி குடிச்சிட்டு உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. ஜிம்மினோட அம்மா அந்த ஜிம்மினை பார்த்துட்டு எதுக்குற மேலே வந்தேன், கூப்பிட்டா எப்படிமா வராமல் இருக்க முடியும், அதாமே மாமியாரும் வந்து கூப்பிட்றாங்க, மாமியை கூப்பிட்றப்ப நம்ம தடுக்க முடியுமா, பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்க மேலே கூப்பிட்றப்ப வராமல் இருக்கலாமா. ஜிம்மினோட அம்மா ஜிம்மின் ஷோல்டரே லைட்டாக அடிச்சுட்டு வாயா பேசு அப்படின்றாங்க. ஜிம்மின் அவங்க அம்மாவை பார்த்து அழகாக சிரிச்சுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் மட்டும் மேலே நிற்கிறீங்க, உங்கள் கசின்ஸ்லாம் கீழே வந்துட்டாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லை பாப்பா கீழே வராத, நீ மேலே ஏறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு கதவுக்கிட்ட நைட்டாக ஜிம்மினை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மாவை ஒன்று பேசுறது தெரியுது. ஸோ இவங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் கீழே போயிருப்பாங்க. எல்லோரும் வந்து சும்மா நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜிம்மின் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் அப்பப்போ திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் அந்த கும்பலில் தெரியல. அவனால் டக்குன்னு நிமிர்ந்து நீங்கள் அங்கே தான் இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியுது ஓரளவுக்கு. இப்போ இங்கே ஆள் காணாங்க நிமிந்தும் பார்க்க முடியல அவனுக்கு. ஐயோ நான் ஒரு நிமிஷம் நிமிந்து பார்த்துக்கிறேனே அப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஜிம்மின் வந்து பைக்கை போட்டுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜிம்மினை நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரமாடா பைக்கை ஸ்டார்ட் ஆகலதுக்கு நான் என்ன பண்ணுறது, உட்காருமா அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து ஏறி உட்காந்து ஜிம்மின் ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. ஜிம்மினை தான் அவங்க அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு நிமிர்ந்துட்டான். எவ்வளோ பேர் இருந்தாலும் சரிடா நான் பார்க்காம போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜிம்மின் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். இங்கே உங்கள் கசின்ஸ்லாம் அப்படியே ஜிம்மினை ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே எல்லாம் திரும்பி உங்களை தான் பார்த்துட்ருக்காளுங்க. நீங்கள் வந்து ஓங்குற மாதிரி தலையாடுறீங்க. நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கேட்குறீங்க. அதாவது அந்த லிப்பு மட்டும்தான் அசையுது. ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சிக்னல் காட்டுறான். இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சிட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிப்பான். உங்களுக்கு அது புரியல, நீங்கள் ஆன்றீங்க. கடைசியாக அவன் பாய் கட்டிட்டு கிளம்பி போயிட்டான். நீங்கள் வந்து திருன்னு முடிச்சுட்ருக்கேன். அவர் என்னமோ சொன்னார், என்ன சொன்னார் நீங்கள் யோசிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போங்க. அவங்க அம்மா வந்து வந்தோடனே நேராக கிச்சன் போயிருப்பாங்க. உங்கள் கசின்ஸ்லாம் வந்துட்டு புருஷன்ட்டு நீ என்னடி சொன்ன அவர் என்னடி பதில் சொன்னார். நீங்கள் அவளை பார்த்துட்டு ஃபோட்டோ தாண்டி கேட்டேன். இன்னொருத்தி உங்களை பார்த்துட்டு வைன் எனக்கு என்னமோ அவர் இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அவளை பார்த்துட்டு அப்படிங்கிற அப்படின்ட்டா. நீங்கள் எல்லோரும் அவளை பார்த்துட்டு அப்படியே அடி அப்படின்னு வேறு குறைச்ச வரை கேட்குறாளுங்க. ஆமாண்டி இவள் வந்துட்டு ஃபோட்டோ அப்படின்னு சொன்னீங்களா, அவர் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி கையை காட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மட்டும் சொன்னார். அப்போ அவர் இன்ஸ்டா ஐடியா தான் சொல்கிறாரு. எல்லோரும் டக்குன்னு உங்கள் ஃபோனை திரும்பி பார்க்க எல்லாம் பறந்துட்டு ஓடுறாளுங்க. நீங்கள் டபுள் போய் உங்கள் ஃபோன் எடுத்துட்டீங்க, ஓடி போயிருங்க அங்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வந்து காட்ரி ப்ளீஸ் டே அப்படின்றாங்க. நீங்களும் ஆன் பண்ணி கட்டிங்க. ஒரு மெசேஜ் வரல. வீட்டுக்கு போயிட்டு தானடி மெசேஜ் பண்ணுவார். அவளுக்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு வைன் நீ மெசேஜ் பண்ணுறியா அவளுக்கு, அவர் ஐடியை கண்டுபிடிக்கலாம், நம்ம எடு நீங்கள் அவளை பார்த்துட்டு சும்மா ரெடினாலும் கேட்க மாட்டேங்கிறாளுங்க. எல்லோரும் போட்டுக்கிட்டு ஜிம்மினோட ஐடியா கண்டுபிடிச்சிட்டாளுங்க. ஆனால் அது ப்ரைவேட் ஐடி. எல்லாம் அப்படியே ஒரு லுக்கு உங்களை பார்த்துட்டு எப்படியும் புருஷன் இப்படி பொசுக்குன்னு ப்ரைவேட் ஐடியில் போட்டு வச்சுருக்காரு. அவர் போஸ்ட்டை பார்த்தியா 100க்கு மேலே போட்டு வச்சுருக்காரு. ப்ரைவேட்லேயே இருக்கட்டும் அடிச்சுட்டு எல்லாம் அவரை டக்குன்னு மேலே இருந்து பார்த்துட்டேன். நாங்கள் ஒன்றும் புருஷனை போஸ்டெல்லாம் வச்சு கடத்த மாட்டோம், ஆனாலும் இது எங்களுக்கு சேஃப்டி முக்கியம் பங்கு ரொம்ப தான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் உங்களை பார்த்துட்டு விட்டுட்டாளுங்க. நீங்கள் ஃபாலோவும் கொடுக்கல, மெசேஜும் கொடுக்கல, பட் அந்த ஐடியை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் கிளம்புறாங்கலாம் உங்களை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணால் ஒழுங்காக எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்கிறளோ கொண்டுருவேன் சொல்கிறேன் போங்கடி நீ சொல்ல மாட்டே தானே. நீங்கள் அவளை பார்த்துட்டு நீங்களாம் உங்கள் புருஷன் கூட பேசுகிறதுன்ட்டு சொல்லவா போகிறீங்க, அப்போ நான் மட்டும் ஏன் சொல்லணும், ஓடுங்க அடிப்பாவி அப்படி சொல்லிட்டு எல்லாம் உங்களை பார்க்க எல்லாத்தையும் வெற்றிகரமாக துரத்தி விட்டாச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் பெட்ரூம் போயிட்டு உங்கள் ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்பப்போ ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா அவன் வந்து இன்ஸ்டா ஐடியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டா. நீங்கள் பார்த்த மாதிரி இன்ஸ்டா ஐடியும் கிடச்சிருச்சு.
ஒரு வேளை அதை தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏன் இன்னும் மெசேஜ் பண்ணலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ நைட்டு ஒரு 10 மணி போல தான் ஜிமின் மெசேஜ் பண்ணுறான். ஹேன்னு சொல்லி இன்ஸ்டாவில் நீங்கள் பார்க்குறீங்க, அது ரிக்வஸ்ட்டில் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு ஓடி போய் கண்டுபிடிச்சிட்டிங்க மெசேஜை. அப்பா அப்படின்னு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணி உடனே நீங்களும் ஹேண்ட் ரிப்ளை போடுறீங்க. தூங்கலையா? இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். ஃபோட்டோஸ் கிடைக்குமா? ஏன் ஃபோட்டோஸா? இல்லை, நம்ம 2 பேர் சேர்ந்து எடுத்துள்ள ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த டெக்ஸ்ட் அனுப்புறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் அந்த 3 ஃபோட்டோவே இதில் அனுப்பட்டா அப்படின்னு கேட்டுப்பான். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை இதில் அனுப்புனா கொஞ்சம் பிக்சர் நல்லா இருக்காது, நீ எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட நான் டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறேன் அப்படின்றான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பையன் நல்லா டெக்னிக்காக போய் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்குதுன்னு. நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு இல்லை பரவாயில்ல இதில் அனுப்புங்க எனக்கு அது போதுன்றீங்க. வாட்ஸ்அப் நம்பர் தான்மா அனுப்புமா டாக்குமெண்ட்டாக அனுப்புகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் நம்பர் அனுப்பலாம் டைப் பண்ணுறங்காட்டி ஜிமின் டக்குன்னு அவன் நம்பரை சென்ட் பண்ணிட்டான். நீ இந்த நம்பருக்கு ஹாய் போடு, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களே இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்களே ஃபஸ்ட்டு ஹாய் போடுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே தலைவர் ஒரு நம்ம ஹாய் போட்டால சரி இந்த தடவை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஹாய் போடுறீங்க. ஜிமினும் ஹேண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 ஃபோட்டோஸையும் அனுப்பிட்டான். செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மெசேஜ் போடுறீங்க. ஃபோட்டோ குவாலிட்டினால நல்லா இல்லை, நீ அழகாக இருக்கனால அந்த ஃபோட்டோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்தாலே அவ்வளோ சிரிப்பு. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கும்போது ஜிம்னு தான் அதே தான் வாய்ஸ் மெசேஜில் சென்ட் பண்ணுறான். உங்களுக்கு அதை கேட்டு இன்னும் ஹாப்பினஸ்ஸு, அதாவது பெட்டில் படுக்கலைட்டு நீங்கள் மிதந்துட்டுருக்க ஒரு ஃபீல் இருக்குது. சந்தோஷத்தில் குதிச்சுட்டு கிடக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவனும் டெக்ஸ்ட் பண்ணிப்பான், நீங்களும் பண்ணிப்பீங்க. அப்புறம் ஓகே பாயின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணியாச்சு. அப்படியே நீங்கள் வந்து ஜிம்னோட இதை சேவிங்கை வந்து பார்க்குறீங்க. மை எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நம்பரை சேவ் பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் தலைவர இன்ஸ்டா போஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். போய் எல்லா போஸ்ட்டையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. டவுன்லோட் மீன்ஸ் அந்த ஃபோட்டோ காப்பி லிங்க் பண்ணி க்ரோமில் போய் கொடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ உங்கள் கேலரி ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஜிமின் ஃபோட்டோஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே ப்ரைவேட்டில் போட்டுட்டு மை எவ்ரி திங் போட்டதுக்கு மட்டும் 2 ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து அப்படியே ஃபோன் பண்ணி ஃபுல்லாக வரல, அதுக்கு வந்து நம்ம அவ்வளோவா சிரிச்சிருப்போம் ஒரு ஃபோட்டோ, அதை வந்து வச்சுருப்பீங்க. அந்த இதில் டிபியில் கொடுக்குற ஃபோட்டோக்கு வந்து ஜிமின் வந்து க்யூட்டாக சிரிச்ச மாதிரி இருந்திருக்கு, அதை வச்சுருப்பீங்க. ஸோ அந்த 2 ஃபோட்டோவே வளைச்சி பார்த்துட்ருக்கீங்க. சோ செம்மையாக இருக்கார்லன்னு. அதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக அந்த ப்ரைவேட்டையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோட எல்லா ஃபோட்டோஸும் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஷூ செம்மையாக இருக்குது. காலேஜ் படிக்கிறப்போ மாடல் மாதிரி இருக்கு. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காரு, இது எனக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு டவுட்டு. இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வேறு நினச்சிக்கிறீங்க. ஸோ அன்றைக்கி டே அப்படியே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டேஸும் போகுது. இன்றைக்கி எல்லோரும் வந்து மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வந்துருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் வீட்டுக்கு வராங்க. உங்கள் அப்பா அவங்க பார்த்துட்டு வீடு சூப்பராக இருக்குமா, அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. அவங்க அம்மா மட்டும் ஹாலில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் எதுவும் யோசிச்ச மாதிரி இருக்க? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு வைன் வீடு அம்மாவுக்கு பிடிச்சிருக்குடி. ஆனால் உங்கள் பெரியம்மா சொல்கிறா வீடு சின்னதாக இருக்குன்னு. ஏன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பார்க்குறீங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னா பாப்பா, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்குன்னு சரியா. கீழே வந்துட்டு ஜிமினோட அப்பாவோட தம்பி வந்து குடியிருக்காங்களாம், மேலே வந்து ஜிமினோட அப்பா குடியிருக்காங்களாம். இது வந்து 2 பேர்த்துக்குன்னு இருக்க வீடு தானே. ஸோ கீழே மேலேன்னு சொல்லி போர்ஷனை பிரிச்சுக்கிட்டாங்களாம். இப்போ அவங்க வீடு மேலே இருக்குன்னு சொன்னாங்களா, நாங்களும் மேலே ஏறி போனோம். அங்கே போனோடனே ஃபர்ஸ்ட்டு ஹால் இருந்துச்சுடி. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த பால்கனி மாதிரி இருக்கும்ல அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனப்போ செருப்பெல்லாம் அடுக்கி வைக்கிற இடம், கொஞ்சம் கேப்பு, படிக்கட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா ஹால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனோம்னா ஒரு பெட்ரூம். ஓகேவா, பெட்ரூம்லேருந்து அப்படியே வாசல் கொஞ்சமாக போகுது. அங்கே பார்த்தா கிச்சன் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போனால் அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது சரியா. பால்கனி மாதிரி இருக்குன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. அங்கே செடி வச்சுருக்காங்க, அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அது நம்ம துணி துவைச்சி காய போடணுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் துணி துவைக்க அங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. இந்த மாதிரி தாண்டி வீடு இருக்குது. வீடு பார்க்க நல்லா இருக்குது சரியா. அம்மாவுக்கு வீடு பார்த்தனே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவங்க பெரியம்மா சொல்கிறோம் வீடு ரொம்ப குட்டியாக இருக்குது, இது எப்படி பொண்ணுக்கு பத்தும், இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காடி. எங்கள் அம்மா பார்த்துட்டு ஐயோ உங்கள் அக்கா உனக்கு குழப்பிடுற வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சா. அட இல்லடி, ஆனால் வீடு நல்லா இருக்கும். ரூமு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது சரியா. அந்த ரூமில் வந்து கட்டில் போட்டிருக்காங்க, மர பீரோ ஒன்று இருக்குது, நார்மல் பீரோ ஒன்று இருக்குது, கண்ணாடியோடு இருக்க மர பீரோ ஒன்று இருக்குது. அப்படியே அந்த கட்டில் சைடு இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு ஒரு செல்ஃப் இருக்குது, அதுக்கு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அங்கேயே உள்ள பாத்ரூம் இருக்குது. ஓகேவா, ரூம் இவ்வளோ பெருசு தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இதை தவிர ரூம்குள்ளே என்ன இருக்கும், ரூம் இவ்வளோ பெருசு இருக்குன்றீங்கன்னா அப்போ இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கும்ல. இதெல்லாம் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் தாராளமாக நிற்கிற அளவுக்குலாம் இடம் இருக்குது. ஆனால் உங்கள் பெரியம்மா தாண்டி அப்படி சொல்கிறான். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா ஏம்மா அப்படி கன்ஃபியூஸ் ஆகுற,
உங்கள் அப்பா வெளியே வந்துட்டு இதே தான் மைண்ட் பிரச்சனை, காரில் வந்து இப்போ நொய்ன்னு இந்த சொல்லிகிட்டே இருக்கா. வீடு பிடிச்சிருக்கு சாமி, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்ட்டாங்க. அது பாட்டுக்கு சும்மா இல்லாமல் இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடுச்சு. உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்து கேட்குறீங்க. இல்லை எப்படியும் அதுன்றாங்கன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ நம்ம வீடு மாதிரி தான் இருக்குன்ற. நம்ம வீடு மட்டும் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, ஏன்னா நம்ம வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது, அவ்வளோதானம்மா, மற்றபடி நோ டிஃப்ரென்ஸ், எனக்கு ஓகே தான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஆனால் நமக்கு கீழ் வீடு நம்ம வீடு தான், மேல் வீடு நம்ம தான், நம்ம கீழே வாடகை விட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இது அந்த ஒரே வீடடி, ஆனால் 2 பேர்த்துக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்கள் பெரியம்மா இதெல்லாம் 2 பேர்த்துக்குலாம் எப்படி செட் ஆகும் அப்படிலாம் கேட்குறாடி. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு ஷோ நான் ஒன்று வீட்டு கூட வாழ போகிறேன், நான் அவரு கூட தான் வாழ போகிறேன், எனக்கு அந்த வீடு தாராளமாக போதும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இல்லை வாயினது மா அடிச்சுட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, நீ இந்த வீடு சொல்லும் போது எனக்கு இந்த வீட்டையும் பிடிச்சிருக்கு, வேறு என்ன வேணும்? அது இல்லாமல் அப்பாவை கல்யாணம் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் எந்த வீடு இருந்துச்சு? பாட்டி தாத்தா அந்த வீடு எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை மறந்து போயிட்டியான்? ஒரு கிச்சன் இருக்கும், உள்ள என்ட்ரி ஆனோம்னா வந்து ஒரு ஹால் இருக்கும், அவ்வளோதானே. அந்த ஹாலில் தான் கட்டில் போட்டிருந்தாங்க, எல்லோரும் அங்கே தான் ஃபர்ஸ்ட் தூங்கிட்டு இருந்தீங்க. நீ கல்யாணம் ஆகி 1 வருஷம் அங்கே தானே தங்கிட்டு இருந்த. அவங்க அம்மா அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நீ அப்பாவும் தனியாக போனீங்க, அதுக்கப்புறம் தானே சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டினீங்க. அந்த மாதிரி நாங்களும் சம்பாரித்து கட்டிக்குவோம், அவ்வளோதான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எனக்கு புரியுது வாயின். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு அந்த பிள்ளை சொல்கிற கூட உனக்கு புரியல. அப்படியே உங்கள் அம்மா விஷயம் உங்கள் அப்பா வந்து பார்க்குறாங்க. அதுதான் தெளிவாக சொல்லுதுல, நாங்கள் சம்பாரித்து கட்டிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு என்னடி இருக்க வீடு இருந்தால் போதும்டி, அதை தவிர வேறு எதுவும் தேவையில்ல. சும்மா அந்த காலத்துலலாம் அப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்போ அதுவும் அந்த வீட்டில் பெட்ரூம் கூட இருக்குது, உங்களுக்கு அப்பயே நொய்யுங்குதில்ல. எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மாப்பிள்ளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் பேசுகிற விதம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி கவனிச்சா நம்மளெல்லாம், அதிலே தெரில அந்த பையன் நல்ல கேரக்டர்னு. நான் அந்த பையனை நம்பி தான் பொண்ணு கொடுக்குறேன், எனக்கு தெரியும் அவனுக்கு பொண்ணை நம்பி கொடுத்தோம்னா அவன் நல்லா பார்த்துப்பான். நான் அவனை நம்பி பொண்ணு கொடுக்குறேன், அவ்வளோதான். வீட்டை நம்பி நான் பொண்ணு கொடுக்கல, ஞாபகம் இருக்கட்டும். அதுவும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா அதெல்லாம் கட்டிக்கலாமா, நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு உங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மா ஓகேன்ட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன ஆகுனா உங்கள் வீடு வந்து மாடியில் இருக்கனால எல்லோரும் மேலே வந்து நிற்கப்பெல்லாம் இடம் பத்தாது, நம்ம வந்து சின்னதாக ஒரு மண்டபம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மண்டபம் தான் பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க, உங்கள் கசின்ஸ்லாம் அவங்க நல்லா ஓட்டிகிட்ருக்காங்க. என்ன அடுத்த கல்யாணம் தான், ஜல்லி தான் அப்படின்றாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு யோசமாக இருங்கடி அப்படின்ட்டுருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜிமினா இன்னும் ஆளக்கான அவங்க அம்மா டே டைம் ஆகுதுறோம், இன்னும் ஆஃப் அன் ஹவரில் நம்ம போகணும்டா. மாமா இருமா வர ஒரு 2 நிமிஷம் வேலை தான், நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஷோ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க பார்த்துட்டு இதுதான் ராத்திரி ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தீங்களாடா. ஆமாம் அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன், இதை மட்டும் ஒட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்குடா, இது கூட தராமந்தா எப்படிம்மா? ஜிமினோட அம்மா ஜிமினை பார்த்துட்டு இதெல்லாம் தரமாட்டாங்க ஜிமின், சும்மா நார்மலாக பொண்ணு பார்க்க போகிறதுனா மாலையை போடுறது மோதிரம் போடுறது தான் ஜிமின் நடக்கும், இது என்ன ஜிமின் இதெல்லாம் கூத்து போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த அழகாக சிரிக்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு ஐயோ அப்படின்றாங்க. ஜிமினோட அப்பா பார்த்துட்டு டே அழகாக செஞ்சுருக்கடா, உன் கையிலே செஞ்சியா? ஆமாம்ப்பா, நான் கேட்டு பார்த்தேன்ப்பா, எல்லாம் விலை அதிகமாக சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தோணுச்சு இதை வந்து நம்ம விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம ஒரு விஷயமா வாங்கி செஞ்சால் நல்லா இருக்கும்லன்னு, அதான்ப்பா நானே செஞ்சேன், சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கசின்ஸ்லாம் ஜிம்னை பார்த்துட்டு நாங்களும் ஹெல்ப் பண்ணோம்டா, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான் வேறு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் காரில் கிளம்பியாச்சு. எல்லோரும் வந்துட்டு ஒரு 1/2 hour லேட்டாக வராங்க, ஏன்னா ஜிமின் பண்ண கூத்து தான் அவன். இல்லை இன்னொரு 10 நிமிஷம்னு சொல்லி 1/2 hour அங்கே லேட்டாகிட்டு இருப்பான். ஸோ எல்லாம் 1/2 hour லேட்டாக தான் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிமின் அந்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க, ஜிமின் அந்த ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜுக்கு நீங்களும் வரீங்க, 2 பேர்த்த மாலையெல்லாம் மாற்ற சொல்லி நீங்களாம் மாற்ற சொல்லி என்கேஜ்மெண்ட்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் கொடுக்க சொல்கிறாங்க, கிஃப்ட் எது இருந்தால் கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அவன் வந்து ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்து வந்துருப்பான். கட்டைப்பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கசின்ஸாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கட்டைப்பைக்குலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அது எப்படின்னு 2 கட்டைப்பை ஓகேவா, ஒன்று பிடிச்சிருக்காங்க, ஒன்று மேலேருந்து போட்டிருக்காங்க. இது என்னடா இப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கும்போது மேல் கட்டப்பை எடுத்துகிட்டு கீழ் கட்டப்பை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்தான். ஒரு நல்ல பெரிய புக்கே, அது ஃபுல்லாக இயரிங்ஸு. ஜிமினை வந்து பார்த்துருப்பான். அதாவது ஜிமினுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணிருக்கும். அப்போ வந்து நீங்கள் ரீல்ஸ்க்கு எதுக்கு லைக் போடுறீங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தேடி கண்டுபிடிச்சிருப்போம். அதில் நீங்கள் நிறைய இயரிங்ஸ் தான் லைக் போட்டிருப்பீங்க. ஸோ அதுக்காகவே உங்களுக்காக நிறைய இயரிங்ஸ் வாங்கி தேடி வாங்கியிருப்பான். தேடி வாங்கி அதை அழகாக புக்கேவாக செஞ்சு கொண்டு வந்திருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு விஷயம் வாயை பறந்துட்டீங்க. அவனுக்கு இல்லைன்னா நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துருப்பான். இதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இதை ஃபுல்லாக நானே செஞ்சேன்,
நீங்கள் செஞ்சீங்களோ அப்படின்னு நீங்கள் ஜிமினை பார்க்கும்போது கேட்டால் கேமராமேனு டப்புன்னு கிளிக் அடிக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சும்மா நீங்கள் செஞ்சீங்களா? நான் பார்த்தேன் இன்ஸ்டாவில் நிறைய இயரிங்ஸ்க்கு லைக் போட்டிருந்தியா, எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பொக்கே வீடியோக்கு லைக் போட்டிருந்தியா, ஓகே நம்மளே பொக்கே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்ல, அதை நானும் செஞ்சேன். ஸ்பெஷலாக இருக்கோம் ரொம்ப அடிச்சுட்டு எங்கள் ஜிமினை பார்த்தா லைட்டாக சிரிக்கிறேன். ஜிமின் உங்களை பார்த்துட்டு ரொம்ப நேரம் எஃபர்ட் போட்டிருக்கேன். சரி நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, ஒரு சின்ன ஹக்குடைய கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் ஷையாக ஆச்சு. நீங்கள் விஷயம் அப்படியே பொக்கே மூஞ்சி முன்னாடி வச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் சிரிச்சிட்டேன். சரி பரவாயில்ல விட, ஹக் கொடுக்காட்டி பரவாயில்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்றான். அவங்களுக்கு இன்னும் ஒரே வெக்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நீங்களும் ஜிமின் நல்லா போஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஜிமின் கிளம்பி போயிட்டான். நீங்கள் வீட்டில் அந்த பொக்கையை வச்சு நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க எல்லோரும் சேர்ந்து. எல்லோரும் எதே ஜிமின் செஞ்சாரோ இவ்வளவும் ஒவ்வொரு செஞ்சாரோ பா எவ்வளோ இயரிங்ஸ் பாரு அப்படின்றாங்க. அது நல்லா பெருசு. ஸோ நிறைய இயரிங்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்ஸு பொறுமையாக எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த பொக்கையை தூக்கி போட மனசே இல்லை. நீங்கள் ஒருத்தர் வந்து அங்கே ரெசினேட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இதை ரெசினேட் பண்ணி தெரியும். இது தோடெல்லாம் வச்சா தோடெல்லாம் வச்சு ரெசினேட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்படி தோட போடுறது? நீ எனக்கு இந்த புக்கை ரெசினேட் பண்ணு. நாங்கள் தான் ரோஸ் வச்ச மாலை தானே போட்டிருந்தோம், அவரோட மாலையும் இங்கே தான் இருக்குது. ஸோ நீ அந்த இடத்துல நான் வந்து ரோஸ் வச்சு எனக்கு டெக்கரேட் பண்ணி கொடுத்துரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் அதை வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளையெல்லாம் கிளம்பிட்டாங்க. நீங்கள் அந்த இயரிங்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குன்னு ஒவ்வொரு இயரிங்ஸும் நல்லா சூப்பராக இருக்குது. அழகழகாக டிசைன் பார்த்து வாங்கியிருக்கான். ஒரு டிசைன் கூட இன்னொரு டிசைனை ரிப்ளிகா பண்ணல. ஒவ்வொன்றும் வேறு டிசைன்ஸு. ஸோ அவ்வளோ அதில் கிட்டத்தட்ட 50 இயரிங்ஸ் கிட்டே இருக்கும். உங்களுக்கு அதுதான் ஷாக். 50 இயரிங்ஸ் வச்சு எவ்வளோ பெரிய புக்கே பண்ணியிருக்காரு பாருன்னு. அவங்க அம்மாலாம் ஷாக் ஆகிருப்பாங்க. இவ்வளோ இயரிங்ஸ் வாங்கியிருக்காருன்னு இது எவ்வளோடி வரும்? இது ஒவ்வொன்றும் 100, 120, 150, 200லாம் வருமா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அடியாத்தி இதுக்கு அந்த பையன் வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு வேறு எதுவும் வாங்கி கொடுத்துருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது. இந்த இயரிங்ஸ் வாங்கி கொடுத்தனால எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அவங்க அம்மா அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தால் சரி எப்படி சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கல்யாண நாளும் வந்துருச்சு. ஸோ அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வெற்றிகரமாக. பேரண்ட்ஸோட ஆசீர்வாதத்தோடு எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு அழகாக கல்யாணம் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்துக்கு வந்து ஜிமின் வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பான். ஜிமினும் நீங்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அந்த பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி அந்த ஃபோட்டோ வந்து ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருப்பான். அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அது 2 பேரும் ஹை கான்டாக்டில் இருந்திருப்பீங்க. 2 பேரும் லிப்ஸும் ஒரு லைட்டான ஸ்மைலோட நல்லா ப்ளஷ்ஷோடு இருந்திருக்கும் அதை பார்க்க. ஸோ சூப்பராக வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்குறப்ப ஜிமின் வந்து லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிமின் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு என்ன கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற தைரியத்தில் ஹக் பண்ணுறியா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு அழகாக ஆமாம் சொல்லிக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிமின் கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க. அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க மாப்பிள்ளைக்கு வந்து காப்பு வாங்கலான்னு. நீங்கள் இல்லை அதை வந்து நான் அவருக்கு வாங்கி தரேன், நீ வந்து அவருக்கு மோதிரம் மட்டும் வாங்க, காப்பை நான் வாங்கிக்கிறேன்னு இருப்பீங்க. உங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு மோதிரம் மட்டும் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஜிமினுக்கு வந்து கோல்டில் வந்து காப்பு வாங்கி கொடுக்குறீங்க. கோல்டு இல்லையா? பட்டுக்கோங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு தேங்க்ஸ் டி எப்படி சொல்லிட்டு அவனே போடுற அழகாக இருக்குது. உங்கள் அம்மா வந்து ஜிமினுக்கு வந்து செயினும் மோதிரமும் போட்டிருப்பாங்க. ஜிமின் வந்துட்டு ஐயோ அத்தை இதுலாம் எதுக்குத்தான் இவ்வளோலாம் செலவு பண்ண வேணாம் தான், அட பரவாயில்ல மாப்பிள்ள அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு நான் உனக்கு கோல்டில் எதுவுமே வாங்கலையே. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அதான் தாலி வாங்கி போட்டிருக்கீங்கல்ல, ஆனாலும் சரி வீட்டுக்கு வா அவனுக்கு அழகாக வாங்கி தரேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அவனுக்கு அழகழகாக வாங்கி தரேன். அது சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்து ஒன்று சொல்லி தலையாட்டிட்டீங்க. 2 பேரும் வந்து சாப்பிட போக சொல்லியிருப்பாங்க. ஜிமின் வந்து முன்னாடி இறங்கா பையன் அது சார் நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினுக்கு பின்னாடி நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்கேன். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு புதுசா உங்களை பார்த்துட்டு நீ என்ன போட்டிருக்க? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நானும் புது ஸ்லிப்பர் போட்டிருக்கேனே எடுத்துட்டு உங்கள் ஸ்லிப்பர் காட்டுறீங்க. என்னடி ஸ்டோன்லாம் ஒட்டியிருக்கு? ஆமாம் புதுசுல. புதுசுனா ஸ்டோன்லாம் ஒட்டுவாங்களா? ஏன் ஷூலெலாம் ஒட்டலை? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஷூவில் எப்படி ஒட்டுவாங்க? இது கல்யாணம் பண்ண ஸ்லிப்பர், இதில் அப்படி தான் இருக்கும். கல்யாண மாப்பிள்ளைக்குலாம் எந்த ஸ்லிப்பரும் இல்லையா? நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இல்லையே இது என்னடி இப்படி புது கணக்காக இருக்குது. பொண்ணுங்களுக்கு மட்டும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, பசங்களுக்கும் நிறைய கொடுக்கணும். இந்த உலகம் ரொம்ப தப்பு. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் உலகம் ரொம்ப தப்பு தான், போங்க போகிறேன் டி எப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு முன்னாடி போகிறேன். நீங்கள் சரிச்சிட்டே பின்னாடி போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்டுலாம் வந்திருப்பீங்க. ஜிமினோட கசின் வேறு ஒரு பையன் வந்துட்டு தாலி கட்டுற ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு கொடுத்துருப்பான். அவங்களுக்கு அது இன்னும் ஹாப்பி. ஏன்னா அதில் நீங்கள் 2 பேருமே அழகாக சிரிச்சிருப்பீங்க. ஜிமினை வந்து தாலி கட்டும்போது உங்களை பார்த்து சிரிச்சிருப்பான். நீங்களும் அதே சேம் டைம் அவனை பார்த்து சிரிச்சிருப்பீங்க. அந்த தாலி கட்டுற மூமெண்ட் அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். ஜிமின் வந்துட்டு ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்லியிருப்பான், யாரையும் கையெல்லாம் விட்டுருவேனான்னு சொல்லுங்கள், 3 முடிச்சு நானே போட்டுருவேன்
ஏன்னா எனக்கு வந்து தங்கச்சி கிடையாது, ஸோ 3 முடிச்சு நான் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பா, பின்னாடி இருக்க யாருமே கையை முன்னாடி விடக்கூடாது, இந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்களோட மெமரிஸோ அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கணும், தயவு செய்து யாரையும் கையை உள்ள விட்றாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ யாருமே கையை உள்ள விடலை, எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்களுக்கு ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இது நம்ம பெட்ரூமில் மாட்டிக்கலாம், நான் கொடுத்த ஃப்ரெம்மி நம்ம பெட்ரூமில் மாட்டிக்கலாமா இல்லை உங்கள் வீட்டில் மாட்டிக்கலாம், இல்லை நம்ம பெட்ரூம்லேயும் மாட்டிக்கலாம், ஓகே எப்படி சொல்லிட்டு ஆனால் அந்த 2 ஃப்ரெம்மியை வந்து அவன் வீட்டில் வைக்க சொல்லியிருப்பான். உங்களை வந்து ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதான்னு இப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பழக்கப்படி பொதுவாக உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வருவாங்க, பட் ஜிமின் வீட்டு பழக்கப்படி பொதுவாக மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போவாங்களாம். உங்கள் வீட்டில் அது தெரியும், அது எல்லாம் வந்துட்டு எப்பவும் போல தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ தான் கேட்குறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இல்லை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் வந்து சரி நம்ம அவங்ககிட்டே கேட்டு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் வந்துட்டு நான் அவகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், எங்கே போகிறது நம்ம அவகிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பான். ஜிமினோட அம்மா பார்த்துட்டு ஏன் தலைவர் முடிவெடுக்க மாட்டிங்களோ, அம்மா அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்லம்மா, சரிப்பா தம்பி நீ இப்போ போய் பொண்டாட்டி கேட்டுவான். ஜிமின் வந்து உங்கள்கிட்ட கேட்டுப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாமா, ஓகே எப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிப்பான். சரி ஓகேடா 2 பேர் அங்கேயே போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் வந்து ஒரு 7 மணி போல் கொண்டு வந்து பொண்ணி மாப்பிள்ளையை அங்கே விட்டுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் வந்து ஒரு 4 மணி போலேயே ஜிமின் வீட்டுக்கு போயிருப்பீங்க. போனதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா வந்து எல்லோரும் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. உங்களை வந்து கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுமா, அப்போ தான் உனக்கு டயர்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக பெட்ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டீங்க. ஜிமின் வந்து ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கேருந்து பார்த்தா அந்த ஹாலில் வந்து தெரியும். ஸோ நீங்கள் கட்டில் போட்டிருக்க சைடு கரெக்டாக ஹாலுக்கு தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஜிமின் வந்து இல்லாட்டி நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி புது இடமா ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, கொண்டு வந்து தனியாக போட்டுட்டாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்து ஜிமினை பார்த்துட்டீங்க, அவன் அழகாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான்ல. ஸோ நீங்கள் அவனே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜிமின் வந்து அப்பப்போ திரும்பி உங்களை பார்த்துட்டு இருப்பான். இப்போ அப்படியே திரும்பி பார்க்கும்போது 2 பேத்துக்கு ஐ கான்டாக்ட் ஆகுது. அவங்க பார்த்துட்டு தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டியிருப்பான். நீங்கள் இல்லைன்னு சொன்னே ஓம்ஷங்கடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு எந்திரிச்சு இங்கே உள்ள வந்துட்டு கதவை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜிமினை திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. என்னாச்சு தூங்கலையா, இல்லை அது புது இடங்கும் தூக்கம் வரலையா, அடுத்து லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணியிருப்பீங்க. சரி ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி படு தூக்கம் வரும். அடுத்துட்டு நீங்கள் சைலண்ட்டாக படுக்கிறீங்க. ஜிமின் வந்து உங்களுக்கு அந்த சைடு வந்து அவன் படுத்துட்டு அவன் ஃபோனை ஃபுல்லாக சவுண்ட் குறைச்சிட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே அவன் சைடு பார்த்த மாதிரி திரும்பி படுக்கிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஷோ அழகாக தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். இந்த பெட்டில் எப்போவுமே நான் மட்டும் தனியாக தூங்குவேன், இப்போ பாரு முன்னாடி கூட படுத்திருக்கேன், இது கூட நல்லா தான் இருக்குது எடுத்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஃபோனில் 2 3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து நிறைய கிஃப்ட்டெல்லாம் வந்திருக்கலாம், அதை வந்து பிரிக்க சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க கசின்ஸ்லாம். ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, இல்லைடா அவன் முழிக்கிட்டு நான் அப்புறமா பிரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து பெட்ரூமில் வச்சுருப்பான். அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு பேசிட்டு அப்படியே அவங்களும் ஆளுக்கு ஒரு சைடு தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் ஜிமின் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிட்டிங்க, ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு நார்மலான ஒரு சாரீ மட்டும் கட்டிங்க. உங்கள் அத்தை உங்களை கூப்பிட்றாங்க, என்னாச்சு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை வந்து கிச்சனில் நின்றுருப்பாங்க. நீங்களும் அங்கே போகிறீங்க. வாய் நான் உனக்கு ஒரு சாரீ கொடுக்குறேன், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாரீ கட்டிக்கோ சரியா, சரி தான். எங்கள் இதெல்லாம் பழக்கம் இருக்குமா, பொதுவாக ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்குற சாரீ தான் கட்டணுன்னு, அதான் சொல்கிறேன் சரியா, சரி தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை வந்து உங்கள்கிட்ட அந்த சாரீ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட கொடுக்குறீங்க. என்னடி இது, அத்தை கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறப்ப இந்த சாரீ கட்டிக்க சொன்னாங்க, சரிடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினை அங்கே வந்து கிளம்புறீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான். ஸோ எல்லாம் நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்துட்டு ஜிமினை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இல்லை பணம் சமைச்சிட்டு தான் அதுக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பான்ருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அமைதியாக போய் பெட்ரூமில் உட்காந்துட்டான். நீங்கள் அந்த ஜிமின் கூட போய் உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கிடச்சிருக்கு வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சும்மா ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கிஃப்டெல்லாம் கொஞ்சம் கிடக்கும். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இதை நம்ம பிரிப்போமா, ஓகே அப்படின்றப்பான். 2 பேரும் பெட்டில் போட்டு உட்காந்து பிரிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பெட்ரூம்க்கு வந்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க, கிஃப்ட்டு பிரிச்சுட்ருக்கோம். ஜிமின் உங்கள் அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரிக்கிறான். இல்லை பண்ணி உட்காருப்பா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சி நிற்கிறான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி கிஃப்ட்டு பிரித்ததெல்லாம் போதும் வாங்க வந்து 2 பேர் சாப்பிடுங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து எங்கள் அம்மா வந்துட்டு நீ ஜிமினை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் மாடிக்கு போ, 2 பேர் மாடியில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வாங்க, கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு கிளைமேட் நல்லா இருக்கா எல்லாம் எனக்கு புரியல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு போடி நான் போய் அந்த ரூமை ரெடி பண்ணுறேன், நீ அவரை கூப்பிட்டு போ சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நம்ம மாடிக்கு போகலாமா அப்படின்ட்டு இருப்பீங்க. சரி அப்படின்னு இருப்பான். 2 பேரும் சும்மா மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினை வந்து நிறையா பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த விஷயம் நல்லா இருந்துச்சுல்ல கல்யாணத்தில் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பான். நீங்களும் ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிப்பீங்க.
அதுக்கப்புறம் 2 பேருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சாரியில் இருக்கீங்க, அந்த மஞ்சள் கலர் தாலி அதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜிமின்ட்டு வந்து ஐயோ என் மூஞ்சி துளி கூட மேக்கப் இல்லை அப்படின்னு இருப்பீங்க. இதுதான் அழகாக இருக்குது உட்கார் ஃபோட்டோஸ் எடுப்போன்ருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேர் மாடி லைட்டை போட்டு வந்து உட்காந்து 2 பேர் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஜிமின் உங்களை வளைச்சி எடுக்கிறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு ஐயோ சாமி போதும் இவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாம், அட பரவாயில்ல எடுப்போம், காசாக பணமா ஃபோட்டோஸ் தானே. நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, வா வந்து சாரீ சேஞ்ச் பண்ணுன்னு. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு வந்து கீழே உட்காருங்க. இல்லை ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கேன், நீ போய் சாரீ சேஞ்ச் பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போய்ட்டு சாரீ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போயிருப்பீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அம்மா பெட்டில் பூவெல்லாம் போட்டு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ரூமை பார்த்துட்டு அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷம் ஷாக்கு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு டக்குன்னு சாரீ சேஞ்ச் பண்ணு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சாரீலாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. சாரீ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களை கிச்சன் கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜிமினை கூட்டிக்கொண்டு போய் ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே விட்டுட்டாங்க. ஜிமின் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போய் பெட்ரூமில் உட்காந்துருக்கான். அவனுக்கு அந்த பெட்ரூமை பார்த்து ஷாக்கு, அம்மாடி அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்திருப்பீங்க. ஜிமின் வந்து டோரை லாக் பண்ணுறா. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு சைலண்டாக பெட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அடிச்சுட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. தூங்கலாமா? அடிச்சுட்டு 2 பேர் சேர்ந்து அந்த பெட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் ஒரு சைடு நீங்கள் ஒரு சைடுன்னு சொல்லிட்டு மாற்றி அதை போட்டு ஆட்டி அதெல்லாம் அள்ளி எல்லாம் போட்டு எல்லாம் வெற்றிகரமாக கீழே போட்டாச்சு. 2 பேரும் வந்து சைலண்டாக பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் இந்த விஷயம் இப்படி நடந்திருக்குன்னா, நீங்களே ஜிமினா ஆல்ரெடி இதை பற்றி பேசியாச்சு. இது அப்படியே பேச்சு வாக்கில் ஒரு தடவை வந்திருக்கும். பட் டேரெக்டாக அப்படியே இன்டெரக்டாக வந்திருக்கும். பட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இல்லை எனக்கு ஒரு 10 days ஆச்சு டைம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜிவன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த விஷயத்தில் வந்து மற்ற எதுவுமே பேசலாம். அதாவது ஏன் அப்படி சொல்கிற அப்படிலாம் எதுவுமே கேட்கல. ஓகேம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க சரி இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க ஐயோ அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும். நிஜமாலே அப்படி தான் தோணி இருக்கும். பட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஜிம்மன் வந்து இதை க்ளீன் பண்ணலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பா இவருக்கு புரிஞ்சிருக்கு. நம்ம இன்டெரக்டாக தான் சொன்னோம். அதாவது நீங்கள் இன்டெரக்டாக தான் அந்த ஆன்சரையும் சொல்லியிருப்பீங்க. பட் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 days மட்டும் இங்கே இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 பேர் கோயிலுக்கு போகிறது அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் மாமியை வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் உங்கள் அத்தை வந்துட்டு இந்த கபோர்டில் இருக்க அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து நாங்கள் இங்கிட்ட அடிக்கிட்டோம். இங்கே வந்து உன் ட்ரெஸ்ஸை அடிக்கிக்கோன்ருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து நகையெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அத்தை என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. உங்களை பார்த்து என்னம்மா அப்படின்றாங்க. அம்மா நகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்கள்கிட்ட தரேன், நீங்கள் பீரோவில் வச்சுக்கிறீங்க. இல்லை நான் வந்து ஒரு கவர் தரேன், நீ அந்த கவரில் போட்டு பீரோவில் வச்சுக்கோ சரியா? சரி தான் அப்படின்னு இருப்பீங்க. உங்கள் அத்தை வந்து கவர் எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கவரில் போட்டு பீரோவில் வச்சுட்டீங்க. உனக்கு எப்போ அதை எடுத்து போடணுன்னு தோணுதோ போட்டுக்கோ, அது எப்போ உனக்கு கழட்டி வைக்கணும்னு தோணுதோ கட்டி வச்சுக்கோ, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாண்ட்டு என்ன உங்கள் அத்தைக்கிட்ட வந்து நகையெல்லாம் கொடுத்துட்டியா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இல்லை நான் வந்து அத்தைக்கிட்ட சொன்னேன், ஆனால் அத்தை வந்துட்டு நீயும் வந்து பார்த்துக்கோமா வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டுருப்பீங்க. அவங்க அம்மா சரின்ட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாட்ட அம்மா நீ சொன்னேன்னா நீ கல்யாணம் ஆகி போனப்போ பாட்டி வந்துட்டு பாட்டியோட அம்மா வந்துட்டு அம்மாவா இல்லை உங்கள் பாட்டாவோட அம்மா ஆமாம்மா எங்கள் பாட்டாவோட அம்மா வந்துட்டு கேட்டாங்கல்ல உங்ககிட்ட எத்தனை பவுன் போட்டு வந்திருக்கேன் இது என்ன அது என்னென்னு. எங்கள் அத்தை பார்க்க கூட இல்லைம்மா நகையை, பார்க்க கூட இல்லையாடி. நான் வந்து நகையை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம கொண்டு வந்தோம்ல அந்த பாக்ஸோடு அப்படியே அங்கே வச்சுருந்தேன். எங்கள் அத்தை வந்து கவரை கொடுத்தாங்க, பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுக்கோமா கவருக்குள்ளே போட்டு அப்படின்னாங்க. நான் சரிஞ்சுட்டு கவர்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டுட்டு இருந்தேன். எங்கள் அத்தை வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு நான் பாட்டு சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்கம்மா. அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லியாச்சு. நைட் வந்து நீங்களும் ஜிமின் வந்து பெட்டில் படுத்திருக்கீங்க. உங்கள் கையில் நிறைய வளையல் இருக்குது. நார்மலான ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கீங்க. அந்த டாப் எப்படி எடுத்துவிட அப்படின்னு சொல்லி எடுத்துவிட எங்கிட்ட திரும்ப அங்கிட்ட திரும்ப தூக்கமே வரல. ஜிமின் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு தூக்கம் வரலையா அடிச்சுட்டு அழகாக 8 மட்டும் செக் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்டில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஜிமினை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் உள்ள தள்ளி படுத்திருப்பீங்க. அவன் வந்து வெளியே படுத்திருக்கான். எங்கே போகிறீங்க அடுத்து நீங்கள் ஜிமினை பார்க்க. அம்மா பொதுவாக சொல்லுவாங்க தூக்கம் இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் ஆற்றி குடித்தா நல்லா தூக்கம் வரும்னு. அங்கே பால் இருக்குன்னு நான் போய் ஆற்றிட்டு வரேன். நீ ஜிம்மில் பார்த்துட்டு இல்லை நான் ஆற்றிட்டு வரேன் நீங்கள் இருங்க அப்படின்ட்டு. அடே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டு கிச்சன் போய்ட்டா நீங்கள் அவன் பின்னாடியே போகிறீங்க. உங்கள் அத்தை மாமாவும் ஹாலில் தானே படுத்துருக்காங்க. அந்த கொலுசு சவுண்ட் வந்து உங்கள் அத்தை கேட்குது. பட் உங்கள் அத்தை எந்திரிச்சு வரல. சரி அவங்க போகிறாங்க நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்மன் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஜிமின் கூடயே போயிட்டு நான் பால் ஆற்றுறேன் நீங்கள் கொடுங்க அதை. அடே இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பால் ஆற்றிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அடே நான் ஆற்றுறேன்ப்பா. அட இரு இப்போ நான் ஆத்துறதுல என்ன சரி ஆற்றுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு ஜிமின்ட்டு பிஸ்கட் எதாவது சாப்பிட்றியா தூக்கம் வரலன்னு சொல்லி பால் குடிச்சிங்க. அப்புறம் பிஸ்கட் சாப்பிட்டா நான் என்ன எனர்ஜியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கவா. சரி வா பேசுவோம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சரி பேசுவோம் இப்போ பாலை மட்டும் ஆற்றுங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவனுக்கு சேர்த்து தான் பால் ஆற்றிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வா 2 பேர் சேர்ந்து பிஸ்கட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருப்பான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பிஸ்கட் சாப்பிட்ணுன்னு தோணுதோ
அடிச்சுட்டு அழகாக ஹைட்டை வேறு ஷேக் பண்ணலாம். சரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட்டை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. 2 பேரும் பெட்டில் உட்காந்து பாலில் பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் தூங்கிட்டீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே வந்து அவனும் அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு நல்ல தூக்கம். ஒரு 8 மணி போல் தான் இருந்திருக்கிறீங்க. நீங்கள் பொதுவாக உங்கள் அம்மா வீட்லேயும் அதே டைமுக்கு தான் இருந்திருப்பீங்க. இங்கேயும் அதே டைம் ஆச்சு. ஏன்னா இங்கே ரூம் நல்லா இருட்டு. நீங்கள் அலாரம் வச்சுருப்பீங்க, பட் அதை எந்திரிச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டீங்க. உங்களுக்கு ஐயோ ஏன்டி இப்படி ஃபீட்டு பழக்க தோசத்தில் பண்ண அப்படி இருக்குது. எந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் முழிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு என்னாச்சுடி அப்படின்றான். ஒன்றும் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவன் நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்திருப்பா. நீங்கள் ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் ஏறி உட்காந்துருக்கீங்க சைலண்ட்டாக. உங்களை பார்த்துட்டு வெளியே போலையா என்ன ஆச்சு ஏன் இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்க. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு இங்கே வாங்களேன் என்ன அப்படி சொல்லிட்டு கிட்ட வரான். நீங்கள் அந்த பெட்டில் இருந்து அப்படியே நவந்து பொறுமையாக இருக்கீங்க. நீங்கள் பிடிச்சிட்டு தான் போட்டிருக்கீங்க. ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அவனை லைட்டாக கீழே இழக்கிறீங்க. இப்போ அவன் காது கரெக்டாக உங்கள் வாய்க்கிட்டே இருக்குது. நீங்கள் ஜிமின் காதில் வந்துட்டு லைட்டாக வந்துச்சு அத்தை திட்ட மாட்டாங்களா. ஜிமின் உங்களை பார்த்துட்டு இப்போ அதுக்கு தான் முடிச்சுட்டு உட்காந்துருக்கியான். நான் 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதெல்லாம் எழுந்திரிச்சிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு பார்க்குறேன். மணி 8. நீங்கள் வேறு எழுந்திரிக்கலையா. எனக்கு வெளியே கொஞ்சம் போகணும் வந்துச்சுன்னு சொல்லி உட்காந்தனா. மணி இப்போ 9 ஆயிடுச்சு. அது திட்ட மாட்டாங்களா. ஜிமின் வந்து உங்கள் லிப்ஸை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணுறா. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். அம்மா திட்ட மாட்டாங்க. எங்கள் அம்மா 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது உங்களை ஒன்றையும் தான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு பயமாக இருக்கே. ஜிமின் உங்கள் கை பிடிச்சிட்டு வெளியே போகலாம். எனக்கு பயமாக இருக்கு. அப்போ இங்கேயே உட்காந்துருப்பியா. வெளியே வரணும் தான். அத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா. எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. அடிச்சுட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. கரெக்டாக வந்து ஜிமின் வந்து அவங்க அம்மா வாய்ஸ் கேட்கும். சரி அம்மா வெளியே தான் இருக்காங்க. நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன். ஜிமின் அம்மா மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா இருந்தாங்கன்னா குடுக்குடுன்னு வெளியே ஓடி வந்துடும். ஓகேவா ஓகே எடுத்துட்டு ஸ்மைலோட ஓகே சொல்கிறீங்க. சிரிச்சிட்டே வெளியே வரேன். ஜிமினோட அம்மா ஜிமினை பார்த்துட்டு முழிச்சிட்டாளாடாவன். முழிச்சிட்டாமா. இந்தா அவளுக்கு பால் ஒன்று காஃபி 2 பேர் போய் குடிச்சிட்டு வாங்க. சரிம்மா அப்படி ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு அவன் மருமக உள்ள பயந்து போய் உட்காந்துருக்கா. ஏன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க விஷயம் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னாச்சுடா அவளுக்கு ஒன்றும் ஆகலை. நீ திட்டுருவியோன்னு பயப்படுறான். நான் என்னடா சொல்ல போகிறேன். நான் தான் கல்யாணம் பண்ணும்போதே என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவளை பயப்பட வேணான்னு சொல்லு. பாலை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவளை காம் டவுன் பண்ணிட்டு வெளியே கூப்பிட்டு வா. சரியா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராத. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேம்மா. சொல்கிறேன்டா அவளுக்கு கொஞ்சம் காம் டவுன் பண்ணு. இது உன் வீடு தான் அப்படின்னு சொல்லி அவளை நம்ப வை ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்துட்டு ஜிமின் அந்த பாலை குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறா. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு பாலை அத்தாத்தி கொடுத்தாங்களா. எதுவும் சொல்லலையா. எதுவுமே சொல்லலை. எங்கள் அம்மா அவளை கொஞ்சம் நேரம் காம் டவுன் பண்ணிட்டு நீ அவளை நார்மலாக்கிட்டு வெளியே கூட்டுவான்னு சொன்னாங்க. நீ டக்குன்னு ஜிமின் கையை பிடிச்சிட்டு அத்துட்டு சொல்லிட்டீங்களா. என்ன சொல்லிட்டீங்களா. நான் முடிச்சு உட்காந்துருக்கே எப்படி யோசிக்கிறேன். சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணுறீங்க. அட சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். ஐயோ ஜிமின் இதெல்லாம் சொல்லக்கூடாதான். அப்படியா எனக்கு தெரியாதே. ஜிமினை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணீங்க. இப்போ அத்தை வெளியே போனதுக்கப்புறம் உனக்கு இங்கே என்ன பயம்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன். எதுவுமே சொல்ல வேணாம். ஜிமினை பார்த்துட்டு அட போப்பா அப்படி சொல்லிட்டு சைலண்டாக ஜிமினை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனை உங்களை பார்த்து சிரிச்சிட்டு பயப்பட ஒன்றும் இல்லடி. இதுவும் வீட்டு தான். நீ பாட்டு கேஷுவலாக இரு. ஜிமினை பார்த்துட்டு அப்படியா ஃபஸ்ட்டு இந்த பாலை குடி 6 பேரை போகுது. அடிச்சுட்டு நீங்களும் அந்த பாலை குடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா வெளியே வந்திருப்பீங்க. அவங்க அத்தை வந்து நார்மலாக பேசுகிறாங்க. அவங்ககிட்ட வந்துட்டு ஐன் சாப்பிட்றியா சரி அப்படின்னு சொல்லிப்பீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு வந்து இட்லி பொங்கல் 2மே செஞ்சுருப்பாங்க. 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க அத்தை கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஜிமினை பார்த்துட்டு அத்தைக்கு மேலே கோவம் இல்லையோ. எங்கள் அம்மா ரொம்ப சாஃப்ட்டு. நீ ஜிமினை பார்த்துட்டு எடுத்துட்டு அழகாக அவன் வேறு சொல்கிறான். ஜிமினோட அப்பா ஜிமினை பார்த்துட்டு இன்றைக்கி கடை திறக்க நீ வரியான்னு கேட்டுப்பாரு. ஜிமின் வந்து சரின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். சரி போயிட்டு வரவான்னு. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி சாவி எடுத்துகிட்டு போயிருப்பான். நீங்கள் ஜிமினுக்கு வந்து வெளியே நின்று டாட்டா கட்டிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாண்டி. தெரியும் தெரியுமா ஃபோனில் சொல்லியிருக்காரு. சரி எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை போய் பாத்திரம் கழுவிட்டுருக்காங்க. அத்தை நான் ஹெல்ப் பண்ணவா. இல்லை நான் கழுவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. உங்கள் அத்தையை பார்த்துட்டு சரி நான் ஹெல்ப் பண்ணவா வேறு ஏதாச்சும். இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து டிவி பாரு. அது இல்லைம்மா இப்போ காலையில் வேலை அவ்வளோதான். நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 12 மணி போல் மதியம் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மாமா வந்து 1-2 மணிக்கு தான் வருவார்.
நீ அதுக்கு முன்னாடி சாப்பிடுவேன்னா சொல்லு, அத்தை உனக்கு சீக்கிரமாக செஞ்சு தரேன். இல்லை நானும் அந்த டைமுக்கு தான் சாப்பிடுவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் இல்லைம்மா பரவாயில்லம்மான்றாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் வந்திருப்பான், இல்லை அம்மாவுக்கு வந்து தானே செஞ்சால் ரொம்ப பிடிக்கும், விட்டுரு அவங்க செய்யட்டும் அப்படின்றப்பா. நீங்கள் இல்லை இப்படிலாம் நம்ம விடக்கூடாதுன்னு இருப்பீங்க. விடுமா அப்படின்ட்டு இருப்பான். இப்போ 2 பேரும் பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். அவங்க அம்மா பொதுவாக நேரத்துக்கு குளிச்சிருப்பாங்க. அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனாங்களா? இல்லையே, பொதுவாக நேரத்துக்கு எங்கள் அம்மா குளிச்சிரும், இனிமேல் எங்கள் அம்மா குளிக்காமல் சுற்றி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த கான்வர்சேஷன் நிறுத்திட்டு வெளியே போகிறான். அங்கே பார்த்தா அவங்க அம்மா சென்ட்டு உட்காந்துருக்காங்க. மா குளிக்கலையாம்மா? இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் யோசிக்கிறாங்க. என்னம்மா? இல்லை ஃபஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே நீ மட்டும்தான் இருப்ப, நான் பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ மருமகளும் இருக்காளா, அதான் உள்ளே வர கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. அம்மா ட்ரெஸ் எடுத்துருந்தா இங்கே வெளியே வச்சுக்கவா? ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு உள்ளே வர என்ன தயக்கம்? இல்லைடா அது. ஜிமின் அவங்க அம்மா பார்த்துட்டு ஏன் தான் மாமியா மருமகளையும் சேர்ந்து இப்படி என்ன படுத்துறீங்களோ தெரில, ஏன்டா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அவள் ஒன்ட்ட இது பண்ணா அவள் பயப்படுறான், நீ அவகிட்ட இது பண்ண நீ பயப்படுற. என்னம்மா இதெல்லாம், வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோமா. இல்லைடா அது. வாமா அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் கிட்ட வெளியே வந்துருப்பீங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்க்குறீங்க. அது அம்மாவோட ட்ரெஸ் அப்பாவோட ட்ரெஸ்லாம் உள்ளே தான் இருக்குது. அப்பா காலையில் ட்ரெஸ் எடுத்துற சொல்லி போய் வெளியே குளிச்சுட்டு வந்துட்டார். அம்மா உள்ளே வந்து இப்போ நம்ம 2 பேருக்குலாம் ட்ரெஸ் எடுக்க தயங்கிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை வேணும்னா வந்து எடுத்துருக்க வேண்டியதானத்தை. இல்லை வேணாது அத்தை, கல்யாணம் தான் ஆயிருக்கு, அதுக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வேணுங்கிறத வந்து எடுத்துக்கோங்க. இதில் என்ன இருக்கும் ரூமுக்குள்ளே வர? அவங்க அத்தை உங்களை பற்றி லைட்டாக சிரிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ ரூமை சுத்தம் மட்டும் பண்ணுறியா, அத்தை வந்து எடுத்துக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ரூமுக்கு வந்து கூட்டு சொல்லி விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. உங்கள் அத்தை வந்து இந்த ரூம் மட்டும் கூட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ரூமை கூட்டிருக்கீங்க, பெட் கவர்லாம் சரி பண்ணிட்டுருக்கேன். ஜிமின் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அத்தை ஏன் இப்படி சொன்னாங்க? ஜிமின் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு புரியலையா? ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? அதுவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து அவங்க கிட்ட வரான். என்ன அதுவா அப்படிங்கும்போது ஜிமின் அவங்க ஷோல்டர் பிடிச்சி அவனுக்கு நேராக நிறுத்துறான். நீங்கள் தான் அவனுக்கு நேராக இருக்கீங்க. அவங்க 2 பேத்துக்கு ஐ கான்டாக்ட் ஆகுது. ஜிமின் அப்படியே டோரை பார்க்குறா, அது வந்து லாக்கில் தான் இருக்குது. எங்கள் அம்மா ஏன் உள்ளே வரலேனா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினை பார்த்து நீங்களும் அப்படியே பொறுமையாக கேட்குறீங்க. ஒரு வேலை நம்மளோட அடுத்து நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. கடவுளே எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ஸோ நான் வந்து இதை 2/2 போடுறேன். ஏன்னா இது கண்டிப்பாக 2 hours ஸ்டோரி ஆயிரும். ஸோ இன்னும் ரெக்கார்ட் பண்ணலாம் எனக்கு தெம்பில்லப்பா. போதும்ப்பா, இதை ரெக்கார்ட் பண்ணவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஒவ்வொரு சீனையும் கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்லி உண்மையிலே சொல்கிறேன். ஏன் தலை ரொம்ப ஷெய்யாச்சு. அந்த வெக்கத்தில் சொல்ல எனக்கு வெக்கம் தாங்களே. நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு சின்ன சீன் தான். பட் ஆட்டோமேட்டிக்காக லோ ஷை வந்துச்சு, அதனாலேயே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வந்து சோன் போடுறேன். ஸோ சோன்லாம் கிடையாது, நாளைக்கு போடுறேன். ஏன்னா எனக்கு இதை போட்டு முடிச்சாகணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. டேட்டா பாய். இந்த விஷயத்த சொல்ல வந்துட்டு நிறைய பேர் ஜிமினோட ஒன் ஷாட் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபைனலி போட்டுட்டேன். கேட்ட எல்லாரும் கமெண்ட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. கமெண்ட் பண்ணால் மட்டும் போங்க கேட்டவங்களா, அப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் பாருங்கள் நான் யாருன்னு போய் உங்கள் கமெண்ட் கேட்டெல்லாம் கேட்பேன். ஜிமின் ஒன் ஷாட் மட்டும் கேட்டிங்களா, ஏன் ரிவ்யூ வரல, ஏன் சீன் பை சீன் ரிவ்யூ வரல அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ கேட்டெல்லாம் ஒழுங்காக ரிவ்யூ பண்ணுங்கள். வீடியோ கேட்ட எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. டாடா பாய், லவ் யூ.